Right. So, good morning. So, I think many of you would have come here for the first time. Anyone for the first time? Okay. Maybe first time, Appa. So, there are some who have been continuing with us. College lende நம்ம கூட travel பண்றாங்க சிலர். Fine. So, I'll be handling Indian economy for you, those who don't know. So, Smriti knows, isn't it? You've been knowing that for the last 2 years. Fine. So, இன்னைக்கு I think கொஞ்சம் நிறைய பேர் நியூவாக இருக்கிறதுனால first just I'll give you a general orientation about what the course will be, how we have designed things for you. உங்களுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம இது பண்ணிடலாம். And also with you, we also have someone who will be connected with you from Madurai. Nermai IAS, அவங்க team is also connecting with us through the online mode. So along with you, they will also be students for us. Okay. So there will be an extension. Now, fine. சரி, உங்களுக்கு ஐ திங்க் சிலபஸ் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், திரும்ப அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஓகே. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்குலாம் வேணுன்றதுக்காக வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ரைட் நவ் இப்போ சிலர் வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே ஃபெப்ரவரிலேருந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, மார்ச்லேருந்து. தே ஆர் திஸ் ஃபேஸ் 1 அப்படின்றத ப்ரீ ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். Now the classes that were commenced since yesterday, that path, that journey, we call it as foundation. In this foundation, what we will focus on is your preliminary, your mains, your test series, all things comprehensively. Ellame, whatever has to be covered for your UPSC preparation will be covered during this time. Fine. So apart from this, your optional classes, whatever optional you have chosen, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கிளாஸஸ் ஈவினிங்கோ அந்த மாதிரி நடக்கலாம். ஓகே. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்றது எவ்ரி டே இட் வில் பி ஹேப்பனிங் லைக் திஸ். வாட் வி ஆர் பிளானிங் டு டூ இஸ் ஃப்ரம் 9 to 11:30, லெட்ஸ் 11:15 to 11:30 அப் டு அ மேக்ஸ் கிளாஸஸ் போகும். அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே நேராக வீட்டுக்கெல்லாம் போக விட மாட்டோம். யா, வி வில் பி ஃபார்மிங் டீம்ஸ். ஒரு குரூப்பாக நம்ம வில் பி ஃபார்மிங் அ டீம் ஆர் அ குரூப் ஆஃப் 5-6 members. We'll be assigning one who will be in charge of you, a coordinator for you. Adukku mele there will be a mentor that will be assigned who will be faculties. Saringla. So indha mari panni we'll be giving you tasks on an everyday basis. Okay. For example, let's say you have nothing to read today. அதுக்காக நேரா வீட்டுக்குலாம் போய் படுத்து தூங்கக்கூடாது. ஓகே. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் we are thinking of this, that 11:30க்கு அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ண வைக்கலாம். அது நியூஸ் பேப்பர்ஸ் உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ண வைக்கலாம். தென் ஒன்ஸ் த புக்ஸ் ஆர் கிவன், we are expecting the books to arrive on July 1, July 1st வீக்குள்ளே புக்ஸ் வந்துடும் உங்களுக்கு. All the books will be giving it to you. What are the books and all? I'll give you an idea of what the books are. சரியா? ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் உங்கள் கையில் கொடுத்துருவோம். We will try to goad you, will try to nudge you to study. சரிங்களா? படிக்கணும் அப்படின்றதுக்கு தானே வந்திருக்கீங்க, isn't it? So that's your primary goal. So 9 to 11:30 வரைக்கும் we will be having classes. Then 11:30 to 1:30 வரைக்குமே you can study, you can have a discussion. அந்த மாதிரி பண்ணிட்டு then we'll wind up. So yeah, remaining you take your personal time, you study whatever you want. ஸோ இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட்டடாக நம்ம கொண்டு போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் ஃபார் திஸ் மந்த் வரைக்கும், பிகாஸ் there will be some who will be joining us late. அதனால் லெட்ஸ் ஜஸ்ட் ஃபார்ம் அ டீம், தென் வில் டிசைட் தட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கிளாஸஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். தென் லேட்டர் வி ஆர் பிளானிங் டு ஆல்சோ ஹாவ் 2 classes, 9 to 11, தென் 11:30க்கு மேலே இன்னொரு கிளாஸ் கூட. பிகாஸ் த ஏர்லியர் வி ஃபினிஷ், கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கிளாஸஸ் கொஞ்சம் முடிக்கிறோமோ, இப்போ லெட்ஸ் சே ஃபெப்ரவரி மார்ச்லேயே முடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஃபெப்ரவரிலேயே முடிச்சிட்டோம்னு சொன்னால் யூ ஹாவ் 2-3 months சாலிட் டு ஸ்டடி அண்ட் கான்சென்ட்ரேட். ரிவிஷனுக்காக உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் இல்லையா? ஸோ தட்ஸ் வை வி ஆர் பிளானிங் லைக் தட். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சார் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எவ்ரி பிகினிங் கவுண்ட்ஸ், த பிகினிங் மேட்டர்ஸ் மோர் தென் தி எண்ட். அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? வி ஆல் திங்க் அபவுட் தி எண்ட் wherever we begin அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஃபார் திஸ் UPSC
the beginning is so pivotal, right? உங்களோட beginningum, your foundation, only when it is strong, the chances of clearing this examination becomes more. சரி, அதனால அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எவ்வளோ தூரம் முயற்சி பண்ண முடியுமோ பண்ணுங்க. We will be engaging with you, will be getting in touch with you on a personal basis. உங்களை கூப்பிட்டு என்னன்னு நம்ம, because we are accessible, we will be accessible. எந்த டைம்னாலும் நீங்கள் எங்களை வந்து பார்க்கலாம். உங்களோட க்ரோத்தையும் உங்களோட ஸ்டடீஸையும் நாங்களும் will be following it up. Okay, so don't feel that you will be disconnected in any way. We'll try to engage with you as much as possible. Fine. So அதனால என்ன படிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் யூ மேபி அப்போ என்ன புக்ஸ் சார் படிக்கணும் இந்த இதுக்கெலாம் அப்படின்ற ஃபாலோ இருந்துச்சுன்னா, டோன்ட் வரி, யூ வில் கவர் ஆல் ஆஃப் தேட் இந்த மந்த் ஆஃப் ஜூலை. உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். சம் ஹூ ஹவ் ஜாயின் அ லிட்டில் பிட் லேட், இன்னைக்கு தான் நேற்றுலேருந்து தான் சார் நாங்கள் வந்தோம், ஆனால் எங்களுக்கு என்சிஆர்டிலாம் நீங்கள் நடத்திருக்கீங்க, அதை எங்களுக்கு நடத்தலை அப்படின்னா டோன்ட் வரி. சரிங்களா? There are certain NCERTs which you need to study. சரியா? NCERTஸை வந்து ஒன்று படித்தா அவங்களுக்கு புரியாது அப்படின்லாம் இன்னும் கிடையாது. வந்தவங்க டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக NCERT கிளாஸ் தான். ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ வெரி குட் ரிசோர்ஸ் பை இட் செல்ஃப். பட் இஃப் யூ ஹவ் நாட் ஸ்டடிட் NCERT ஆல்சோ, நீங்கள் மற்ற புக்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குற புக்ஸு, கிளாஸஸ் அண்ட் நோட்ஸ் அண்ட் லெசன்ஸ் இஃப் யூ கவர், தென் இட் வில் பி சஃபிஷியன்ட் ஃபார் யூ டு கவர் திஸ் ஆல். சரியா? அதனால அது எதுவும் யாரும் வந்து நம்ம லேட்டாக ஜாயின் பண்ணனாலேயோ இல்லை நம்ம NCERT படிக்காததுனாலையோ நம்ம கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜில் இருக்கும்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஓகே, ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஆன் அ லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஒன்லி. எல்லாரும் இன்னைக்கு டே ஒன்லேருந்து நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ தட் இஸ் வாட் கவுண்ட்ஸ். ஓகே, ஸோ எல்லா புக்ஸையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த புக்ஸு கொடுத்ததுக்கப்புறம் அதை எப்படி ரெஃபர் பண்ணணும் அது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவோம். அதனால் எனி டவுட்ஸ் தட் யூ ஹேவ், என்ன பண்ண போகிறோம், எப்படி அன்பிளான்டாக போயிருமா அப்படின்னா எதுவுமே நினைக்க வேண்டாம். எவ்ரி திங் வில் பி ஆர்கனைஸ்ட் அண்ட் சிஸ்டமேட்டிக். வில் பி ஹேண்டிங் ஓவர் அ புக் டு யூ ஆல்சோ. ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ரைட், திஸ் இஸ் அ புக் தட் வி கேவ் லாஸ்ட் இயர் விச் உங்களுக்கு ஒரு ஹேண்ட் புக் மாதிரி. ஹியர் யூ வில் ஹாவ் ஆல் த டீட்டெயில்ஸ் அபவுட் திஸ் எக்ஸாம், என்னைக்கு எக்ஸாம் வருது, right? What are the stages of this exam? How each of this subject will be covered also, will be giving you an idea, right? So once we give you this, in the paranga, the shades that are required from a civil servant, ஒரு சிவில் சர்வெண்ட்ல இருந்து ஒன்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷன், யூபிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் வரும்ல, they will call for applications for the UPSC, isn't it? In that notification, it will be a very voluminous notification. கிட்டத்தட்ட 50-100 பக்கம் போகும். அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யாரும் படிக்க மாட்டாங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, ரைட்? ஸோ மென்டல் அலர்ட்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இன்டெலிஜென்ட் இன்ட்ரெஸ்ட், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆல் ரெலவெண்ட் இஷ்யூஸ். எல்லா இஷ்யூஸை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நாட் ஜஸ்ட் 1 or 2. That is why we call this as a general stream. Right, where UPSC doesn't require specialization, right? Specialization na PhD பண்ணி ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்கவங்க மட்டும் எடுத்துக்கலாமே, எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான். So this general understanding is what is required, and mental caliber, powers of assimilation, logic, balance of judgment, right? Balance of judgment is required. ஒரு விஷயம் பார்த்த உடனே இவன் தான் பண்ணியிருப்பான், no. Right? Why is the government not being able to do so? என்ன நடத்துறாங்க கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா? All these things will change once you get to know the nitty-gritties of government budget, government of finance, how much constraints it is having, what are the other governments doing. அப்படிலாம் வர்றப்ப you will be arriving at a balance of judgment. ஒரு மாதிரி ஒரு biasோ ஒரு prejudice that you had earlier will be going away, right? You'll get a better understanding. ஒரு let's say it's like a person, இல்லையா? நம்மளை சுற்றி இருக்கிற நாலேஜும் அப்படி தான். We have a knowledge that has been imposed on us. Maybe we have been exposed to a very skewed kind of understanding and knowledge. ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கும். The other things we may not know, right? அப்போ இது எல்லாமே என்ன? What is the conflict? Geopolitical conflict is happening, Russia and Ukraine. Who is to blame? Right? Just because we don't like Russia or just because we don't like Ukraine, அதனால மட்டும் அப்படி சொல்லக்கூடாது இல்லையா?
So that is how you need to know. So the perspectives and especially the knowledge that you get through this process is going to be extremely helpful. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த எக்ஸாமில் யூ கேம் வித் அ ப்ரீசெட், ஒரு 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 செட் ஆஃப் மைண்டோட வந்தீங்க. இன் திஸ் ஜேர்னி யூ வில் டிஸ்கவர் யுவர் செல்ஃப். நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, நம்ம யாரு, ஹவு வி வேர் ஹேவிங் அ மிஸ்கன்செப்ஷன் அபவுட் தி வேர்ல்டு, நம்ம எப்படி சில விஷயங்களை ரொம்ப குறுகி பார்த்தோம், இது எல்லாமே நம்மளுக்கு வில் கெட் டு நோ, ரைட்? ஸோ அதனால இது எல்லாமே நான் உங்களுக்கு தர்றேன். வி வில் பி ப்ரொவைடிங் தட் ஆல்சோ, வில் கெட் டு நோ. சரியா? இதில் நாங்கள் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், என்னென்ன படிக்கணும், வாட் வில் பி த கிளாஸஸ், வாட் ஆர் த டாபிக்ஸ் ஆஃப் தட் கிளாஸஸ், இது எல்லாமே வில் பி கிவன் டு யூ, ரைட்? ஜஸ்ட் டு ஹாவ் அ ஃபேர் அண்டர்ஸ்டாண்டிங். மேபி இதுலேருந்து கூட நம்ம ஆட் கூட பண்ணலாம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அரௌண்ட் 27 classes of prelims we are going to have for economy, for environment it will be like that, for geography என்ன படிக்கணும், what is to be referred to, இது எல்லாமே it will be there, right? So history prelimsல என்ன reference books, what are the reference books, there could be many reference books, we will also give you the reference books. Okay, இந்த இதில் உங்களுக்கு the facts that you may have, frequently asked questions, சில விஷயங்கள்லாம் கேட்க நம்மளுக்கு தயக்கமாக இருக்கும், ஆனால் மைண்டில் இருக்கும் அந்த கேள்வி, சரிங்களா? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் no matter how trivial that question is, we have answered all those questions here, புரியுங்களா? ஸோ இந்த இதெல்லாம் பேசிக்காக உங்களுக்கு தெரியும். ஏஜ் லிமிட் என்ன என்ன அப்படின்றதுலாம், ரைட்? எந்த லாங்குவேஜில் எழுதலாம், நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் எழுதலாமா, மெயின்ஸ் பேப்பரையும் ப்ரிலிம்ஸ் பேப்பரையும் வேறு வேறு மாதிரி எழுதலாமா, ரைட்? எல்லாத்துக்கும் மெயின்ஸில் if you have to choose the language that you have to write, புரியுதா? முன்னாடியே நீங்கள் சூஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நான் ஆப்ஷனல் மட்டும் இங்கிலீஷில் எழுதிக்கிறேன், மற்றதெல்லாம் நான் தமிழ் எழுதிக்கிறேன் அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஒன்ஸ் யூ சூஸ் அ லாங்குவேஜ் யூ ஹாவ் டு ஸ்டிக் வித் இட், சரியா? ஸோ இந்த மாதிரி அட்டம்ப்ட்ஸ் என்ன, ஓகே, you pass prelims but fail in mains or interview, should I write again prelims in the next year? Yes, இல்லைங்களா? நீங்கள் போய் இன்டர்வியூவில் போயிட்டு ஃபெயில் ஆகிட்டா கூட திரும்ப அடுத்த வருஷம் இப்படி தான் ஆரம்பிக்கணும், ப்ரிலிமினரி ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிக்கணும். பாவம், இந்த பையன் போன வருஷம் வரைக்கும் இன்டர்வியூ வரைக்கும் வந்திருக்கான், ஐயோ பாவம், அப்படிலாம் யூபிஎஸ்சி பார்க்காது. ஓகே, ஃபைன். ஸோ தேர் ஆர் சர்டன் கொஸ்டின்ஸ், யூ கோ த்ரூ தட். இதெல்லாம் உங்களுக்கே கொடுத்துருவோம், போர் அடிக்கிற நேரத்தில் இதெல்லாம் படிங்க. And we have just given you an இப்போவே கொஞ்சம் earlier if you could start, you can also take other exams ன்றதுக்காக we've also listed out certain exams which can be comfortable to you once you study. இந்த யூபிஎஸ்சியை படித்ததுக்கு அப்புறம் வேற என்ன எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கூட நம்ம கொடுத்துருக்கோம். ஃபாரஸ்ட் சர்வீஸ் எழுதலாம், சிஏபிஎஃப் எக்ஸாம், ரைட்? சிடிஎஸ் எக்ஸாம், இபிஎஃப்ஐ எக்ஸாம்ஸ், these are all conducted by the UPSC itself. Apart from that, state service commission exams you can write, regulatory exams you can write, some bank exams, SSC exams, all of this you need to just work for 1 month or 40 days. அதுக்கு என்ன எக்ஸ்க்ளூசிவாக என்ன சிலபஸ் இருக்கோ அதை மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குன்னு ஒரு இது இருக்கும். தி யூபிஎஸ்சி இஸ் த பீக் ஆஃப் ஆல், ரைட்? ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்ற சிலபஸ்ஸு எல்லா எக்ஸாமை விட ரொம்ப எக்ஸாஸ்டிவாகவும் எலாபரேட்டாக இருக்கிறது இதில் தான். அதனால் நீங்கள் இதை படிச்சிட்டிங்கன்னா எந்த எக்ஸாமும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். பட் பிகாஸ் ஏஜ் இஸ் ஆன் யுவர் சைட் அண்ட் பிகாஸ் யூ ஆர் அட்டெம்ப்டிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஐ வுட் சஜஸ்ட் தட் யூ டோன்ட் கோ அண்ட் டோன்ட் பி திங்கிங் அபவுட் ஆல் ஆஃப் திஸ். இதை பற்றிலாம் நம்ம திங்க் பண்ணக்கூடாது. இன்றைக்கி உங்ககிட்ட இருக்கிறது ஒரே கோல் என்ன? சிவில் சர்வீஸ் எழுதணும், 2025 ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதணும், 2025 மெயின்ஸ் எழுதணும். இதுதான் நம்மளோட கோல். ஓகே, okay, so mentorship details and all, we'll be covering that. We are going to do it a little bit different this time. மார்க்லாம் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க ஒரு ஒரு டெஸ்ட்லையும், you can record that, right? Have it for your own. அதை எங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டினாலும் ஓகே தான். இல்லை சார், எங்கள் மார்க்கெல்லாம் உங்கள்கிட்ட காட்ட எனக்கு தயக்கமாக இருக்குது, அதனால் நானே வச்சுக்கிறேன் பத்திரமா, வெரி ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல் நினச்சாலும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தேர் ஆர்
எல்லாத்துக்கும் எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ வாட் ஆர் ஃபார் ஹிஸ்ட்ரி இது இதெல்லாம். ஸோ இன் தட் we will be giving you these 2 books. சரியா, இந்த 2 புக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஃபார் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி வில் பி ப்ரொவைடிங் சோனாலி பன்சல், அண்ட் ஃபார் ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் இந்தியா பூனம் தலால் தாஹியா புக். These 2 are from famous publications of Tata McGraw-Hill. So we will provide that book to you. சரியா, ஸோ ஹிஸ்ட்ரிக்கு இந்த 2 புக்கு கொடுப்போம். என்ன நீங்கள் வாங்கணும் எக்ஸ்ட்ராவானா, ஐ திங்க் இட் வில் பி பெட்டர் இஃப் யூ குட் பை, ஐ திங்க் உங்களுக்கு ஜாகிரஃபி உங்களுக்கு ஸ்டாஃப் வர்றப்போ அவங்க சொல்லுவாங்க, ஒரு அட்லஸ் மட்டும் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் வாங்கிக்கணும். ரைட், ஒரு அட்லஸ், பிகாஸ் மேப்பிங் இஸ் வெரி எசென்ஷியல். அட்லஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. அது வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் அட்லஸ் ப்ரிஃபரபிளி, ரைட், ஆர் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லி 2 அட்லஸ். 2 அட்லஸில் ஏதாவது ஒரு அட்லஸை நீங்கள் வாங்கிக்கணும். இப்போ இதான் அட்லஸ் இல்லைன்றவங்க இப்போவே கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். பிகாஸ் இட் இஸ் யுவர் ஓன். எப்பயாவது ஃப்ரீயாக இருக்க டைமில் ஏதாவது ஒரு மேப்பிங் பார்க்கலாம், ரீஜன்ஸை பார்க்கலாம். ஃபைன், ரைட். ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு வி ஆர் ப்ரொவைடிங் யூ திஸ் பிஎம்எஃப் புக். சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு நாங்கள் புக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். கிளாஸ் செஷன்ஸ் இட் செல்ஃப் வில் பி இது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் மூலமாகவும் ஸ்பெஷல் கிளாஸஸ் மூலமாகவும் we will try to cover. புரியுது? For Indian economy also there are many books. Polity, there is only one book that everyone reads. Therefore we have no choice, even though we can select a book better than this. புரியுதா? But let's say everyone should be at least equally paced என்றதுனால Lakshmikant Indian Polity will be providing. Okay, so economy பொறுத்தளவுக்கு லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம்லாம் நாங்கள் we were giving a different book, பட் கொஞ்சம் அதில் இன்னும் கொஞ்சம் கவர் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்தனால since last year we have opted for Vivek Singh. This year also we will be going with this book. இதையும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ in each subject one standard book will be provided. ஜாகிரஃபிலையும் பிஎம்எஃப் கொடுத்துருவோம், எல்லாத்துலையும் கொடுத்துருவோம். மெயின்ஸை பொறுத்தளவுக்கு we will be giving you supplementary notes and materials. சரி, அது அந்த டைம் வர்றப்ப நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ கட் ஆஃப்ல என்ன, எத்திக்ஸ் இதுக்கெல்லாம் டிகே பாலாஜி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறமா மெயின் ஸ்டேஜ்லேயும் நாங்கள் we will give you an orientation about what to study. Every subject faculties will come. I'll also be coming for you for ethics. அதில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் அன் ஐடியா தட் ஏன்னா நிறைய பேருக்கு உள்ளே வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, கிளாஸ் நடக்குது அப்புறம் போயிடுறாங்க, நம்மளும் போயிடுறோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக we are having things very organized. சரியா, ஒரு சிஸ்டம் தான், ஒரு சிஸ்டமேட்டிக்காக போனால் மட்டும்தான் இது எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னு தெரிஞ்சு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு எவ்ரி பிளான்ஸ் we are having. நீங்கள் எந்த அளவுக்கு அதில் ஒத்துழைச்சி கோஆப்ரேட் பண்ணி உள்ளே வர்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இட் கேன் பெனிஃபிட் யூ ஆல்சோ. ஓகே, ஃபைன். அண்ட் இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஃபேர் ஐடியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டுடே being the first class, I don't want to step into the subject itself. இன்னைக்கு கொஞ்சம் எக்கானமியோட ரோல் என்ன, what is the scope, how important it is in prelims, how important it is in mains, சரியா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எக்கானமின்ற சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் I'll give you an assurance from my side that if this particular subject, இந்த எக்கானமின்ற சப்ஜெக்டை சார் எனக்கு பிடிக்காது, எனக்கு என்னமோ இதில் விருப்பமே இல்லை, எனக்கு என்னமோ இன்ட்ரெஸ்டே இல்லை, வரமாட்டேங்குது, இது ஏன் படிக்கிறோம்னே தெரில, இந்த புக்கை மட்டும் திறந்தா இன்ட்ரெஸ்டே எனக்கு வரமாட்டேங்குது அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். மேபி திஸ் ஆர் ஆல் யுவர் இனிஷியல் இன்ஹிபிஷன்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக யூ ஹாவ் டு ஓவர் கம். எனி கைண்ட் ஆஃப் லெட்ஸ் சே உங்கள் மைண்டில் ஏதோ ஒரு இன்ஹிபிஷன் இருக்குது, ஏதோ ஒன்று உங்களை தடுக்குதுன்னு சொன்னால் அதுலேருந்து விலகி போகிறதுனால யூ cannot conquer it. சரி, எவ்ரி ஃபியர் ஹேஸ் டு பி கன்ஃபரண்டட் இஃப் யூ வாண்ட் டு ஓவர் கம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டில் ஒரு லைக்கோ டிஸ்லைக்கோ இருக்குன்னு சொன்னால் வெதர் இட் ஹாஸ் பின் பில்ட் ரேஷ்னலின்னு பார்க்கணும். சரிங்களா, ஒரு ஹிஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த பேசிஸில் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க? சின்ன வயசில் ஒரு புக்கு படித்தேன் சார், அதனால பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா? நோ,
ஏன் ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கல? 10th ஸ்டாண்டர்டில் ஒரு வாத்தியார் வந்தார், அந்த வாத்தியாரே எனக்கு பிடிக்காது, அதனால சப்ஜெக்டும் பிடிக்காது. இந்த மாதிரி வி மே ஹேவ் இல்லையா, இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம தாண்டி தான் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். பிகாஸ் திஸ் எக்ஸாம் ரெக்வைர்ஸ் ஈக்குவல் ஃபோக்கஸ் ஆன் எவ்ரி சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணீங்கன்னா ரிசல்ட் உங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணும். ஓகேங்களா? இல்லை சார் எனக்கு இது வேண்டாம், இந்த சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா கடைசியில் 1 மார்க்கில் கட் ஆஃப் வராது. ஈஸியாக இருக்கும் 10 கொஸ்டின் அதில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு அதை பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அதை விட்டுட்டு போயிடும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. பிகாஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், பேஸ்ட் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ் தட் வி என்கவுண்டர், இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் எந்த சப்ஜெக்டையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்மளா எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனல் டேஸ்ட் இருக்குல்ல, தட் ப்ரிஃபரன்ஸ், அதை வச்சு மட்டுமே யூ ஷுடன்ட் ஜட்ஜ். இஃப் அட் ஆல் யூ ஆர் ஹேவிங் அட் திஸ் ஸ்டேஜ், கிவ் டைம். இன்னும் ஒரு 1 month ட்ராவல் பண்ணுங்க, 2 months ட்ராவல் பண்ணுங்க. 1 year ஃபுல்லாக படித்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்கல அப்படின்னா தட் இஸ் ஓகே. அதுக்கு கொஞ்சம் லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போவே என்ன பண்ணக்கூடாது, அப்படி ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வரக்கூடாது. ஓகே, ஸோ எக்கானமியை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் பேர் வித் மீ, ஹாவ் அ லிட்டில் பிட் பேஷன்ஸ். 1 class 2 class இல்லை, ஒரு 5 class வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்போதான் புரியும். சரியா? புரியும் இந்த சென்ஸ், திஸ் இஸ் அ வெரி இன்டர்கனெக்டட் சப்ஜெக்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஒரு விஷயம் நடத்துவோம், உடனே அது புரிஞ்சிடாது. இட் டசன்ட் மேக் சென்ஸ் ஆர் இட் வில் நாட் கிவ் யூ அ கீன் இன்ட்ரெஸ்ட் இன் தட். Unlike other subjects which is standalone, historyல even though everything leads to one to the other, let's say I'm just giving an example, நீங்கள் வந்து 8th centuryல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் எனி டைம் யூ கேன் ரீட் தட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் எக்கானமியில் அப்படி கிடையாது. டு ஹோலிஸ்டிக்லி ஒரு விஷயத்தை நல்லா நிறைவாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஏன் இந்த கான்செப்ட் வருது, இந்த கான்செப்டுக்கும் ஃபர்ஸ்ட் கான்செப்டுக்கும் என்ன லிங்க்கு, இதெல்லாம் தெரியணும். I'll just give you an overview of how I have designed classes for you. சரி, இன்னைக்கு அதுதான் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். என்ன மாதிரி கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம், ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னவா இருக்கும், என்ன தீம்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு போக போகிறோம், என்ன மாதிரி ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஓகே, ஃபைன். ஸோ ஸ்கோப் ஆஃப் எக்கானமியை பொறுத்தளவுக்கு ப்ரிலிம்ஸ், வை யூ கேனாட் அஃபோர்ட் டு மிஸ் இட்ன்றதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஏன் படிக்கணுன்றதை கூட நான் சொல்லலை, ஏன் இதை படிக்காமல் விடக்கூடாது, நீங்கள் வந்து இதை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டேஞ்சர்ஸ்ன்ற மட்டும் நான் சொல்கிறேன். இஃப் யூ லீவ் எக்கானமி, தென் ஹவு மச் யூ ஆர் லூசிங் அப்பான் அப்படின்றது இதில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும். ரைட்? ஸோ அவுட் ஆஃப் 100 questions that come, so this has been the general trend. Okay, so last 2-3 years core economicsலேருந்து வரக்கூடிய questions has come down a little bit, but current affairs ஓடையும் சில questions-லாம் அது எக்கானமியானும் தெரியாது, அக்ரிகல்ச்சரானும் தெரியாது, அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணல. பியூர்லி எக்கானமிக் கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணால் இன் 2017 25 questions வேறு. அப்படியே நீங்கள் எடுத்து பாருங்க. லாஸ்ட் இயர் 22ல கொஞ்சம் கம்மியாச்சு, பட் 14 ப்ளஸ் ஒரு 3 questions ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ் வாஸ் பேஸ்ட் ஆன் எக்கானமி. ஒரு 3 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஆனால் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து எக்கானமியோட பேஸ்லேருந்து தான் வந்துருச்சு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 17 questions டெஃபினட்டாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் இயர். சரியா? 17 questions-ன்றது 17 into 2 is 34 marks. Last year the cutoff was 75, one of the least in the history of UPSC. 2023 இருக்குல்ல, இந்த 2023ல எவ்வளோ மார்க் வாங்கினா மெயின்ஸ் எழுத முடியும் அப்படின்ற ஒரு மார்க் இருக்கும்ல, that is called as cut off mark. அது எவ்வளோன்னா 75. 75 மார்க் வாங்கினா போதும், நீங்கள் பாஸ் பண்ணி உள்ளே போயிடலாம் மெயின்ஸ் எழுத. சரிங்களா? அதான் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் 75. இப்போ லெட்ஸே லாஸ்ட் இயரில் 2023 18 கொஸ்டின் இதுலேருந்து வந்திருக்கு, எக்கானமிலேருந்து வந்திருக்கு. நீங்கள் விட்டுட்டீங்க, அதவே எனக்கு பிடிக்கல சார் இந்த சப்ஜெக்டையும் விட்டுட்டீங்க. நான் பார்த்துக்கிறேன், ஹிஸ்ட்ரிலாம் கரைச்சி குடிச்சிருவேன், நான் ஜாகிரஃபிலாம் ரொம்ப ஈஸி அசால்ட்டாக அடிச்சிருவேன், பாலிட்டியில் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதர் சப்ஜெக்ட்ஸை மட்டும் நம்பி போகிறோம், இதை முழுசாக நம்ம விடுறோம் அப்படின்னு சொன்னால், தென் த டேஞ்சர் இஸ் தட்
34 marks you can never compensate, no matter how hard you study. எவ்வளோ பயங்கரமாக படிச்சிருந்தாலும் இந்த 36 மார்க் நீங்கள் மொத்தமாக விட்டுட்டீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காதுப்பா, காம்பன்சேட்டே பண்ண முடியாது. சரிங்களா? அதனால இங்கே என்ன, உங்களுக்கு பிடிக்கலன்னா பாதி மார்க் வாங்க. பாதி மார்க் வாங்குற அளவுக்கா படிக்கலாம்ல. அதனால தான் இது வந்து என்னன்னா, எப்போவுமே ஒரு அட்லீஸ்ட் 25% ஆஃப் த வெயிட்டேஜ் இதில் வந்துகிட்டே இருக்கும். சரி, அதனால இட் இஸ்ன்ட் ஒரு வருஷம் ரொம்ப ஹையாகவும் ஒரு வருஷம் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கொஞ்சம் லாஸ்ட் 2 இயர்ஸில் நாங்கள் பார்த்த ட்ரெண்ட் என்னன்னா, அந்த பேட்டர்னை மாற்றினாங்க. இந்த கொஷினோட பேட்டர்ன் எப்படிலாம் கொஷின் பேட்டர்ன்ஸ்லாம் மாறுதுன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் இன்னைக்கு ஸ்லைடில் போட்டிருக்கேன். தட் ஆல்சோ யூல் கெட் டு நோ. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் இயர் 18 கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸ்லேருந்து வந்திருக்கு எக்கானமி பொறுத்தளவுக்கு. ரெண்டாவது, மெயின்ஸ்லையும் இம்பார்ட்டண்ட். சரிங்களா? எக்கானமி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் யோர் மெயின்ஸ் பேப்பர். மெயின்ஸ் பேப்பரில் GS3ன்னு ஒரு பேப்பர் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3. அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல் எக்கானமி இன் அக்ரிகல்ச்சர்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த எக்கானமி இன் அக்ரிகல்ச்சர்லேருந்து எவ்வளோ கொஷின் வந்திருக்கு அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஏன் அப்படின்னா, ஒரு பேப்பரில் 20 கொஷின் வரும்பா. சரிங்களா? 20 கொஷின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப், 10 மார்க்ஸ் அண்ட் 15 மார்க்ஸ் இப்படி தான் இருக்கும். அப்போ 20 கொஸ்டின் இருக்குல்ல, அந்த 20 கொஸ்டினில் எவ்வளோ வந்திருக்கு மெயின்ஸில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ GS3 மெயின்ஸில் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2017 10 கொஸ்டின்ஸ் ஒரே சப்ஜெக்ட். இன்ஃபேக்ட் GS3 பெரிய சப்ஜெக்ட் அது. எக்கானமி இருக்கும், அக்ரிகல்ச்சர் இருக்கும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கும், என்விரான்மெண்ட் இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக் இருக்கும். ஓகே, ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ, இந்த நாங்கள் உங்களுக்கு இந்த புக்கையும் கொடுப்போம், அதுலேயும் சிலபஸ் இருக்கும். அப்படி இல்லைனாலும் சிலபஸை ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்குலாம் இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லையா? தேர்ஃபோர் அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கே வேண்டாம், போக போக நியூஸ் பேப்பர்லேருந்து நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு செஷன் நம்ம வைப்போம் உங்களுக்கு. சரிங்களா? ஹவு கிறிஸ்ப் யூ ஷுட் டேக் நியூஸ் பேப்பர் நோட்ஸ். ஏன்னா இன்றைக்கி இனிஷியலாக நீங்கள் பார்க்குறப்போ ஒரு பேப்பரை எடுத்து, ஏன்னா பேப்பர் படிக்கணும்னு நம்ம சொல்லிடுவோம் நாங்கள், ஆனால் பேப்பரை உட்காந்து 4 மணி நேரம் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அது ஆகும். சரிங்களா? 20 பக்கம் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, நீங்கள் லைன் பை லைனாக நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் UPSC, வாட் இஸ் நாட்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கைட்லைன் உங்களுக்கு தேவை. அது இருந்தால் மட்டும்தான், ஒரு வேர்டல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா, ஓகே இது வேண்டாம் அது அப்படின்னு ஃபோக்கஸ்டாக ஒரு நியூஸ் பேப்பரை கூட படிக்க முடியும். அது எதுதான் அந்த கைடிங் லைட்னா, சிலபஸ் தான் அந்த கைடிங் லைட். அந்த சிலபஸ் எதெல்லாம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் நியூஸ் பேப்பர் ரீடிங்கன்னா, ப்ரிலிமினரி சப்ஜெக்டை தாண்டி மெயின்ஸோட சப்ஜெக்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மெயின்ஸுக்கு தான் நியூஸ் பேப்பர்லேருந்து அதிக ரெலவன்ஸ் வரும். அப்போ மெயின்ஸோட சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். நான் உங்களுக்கு மைக்ரோ டாபிக்ஸ்லாம் புரிஞ்சுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சரிங்களா? என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கணும், இந்த ரேஞ்ச் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் தட் யூ நீட் டு ரீட். சரியா? ஸோ GS1ல் என்ன படிக்கணும், GS2ல் என்ன படிக்கணும், எக்கானமிக்குள்ளே என்ன படிக்கணும், அக்ரிகல்ச்சருக்குள்ளே என்ன படிக்கணும்னு கூட இப்போ இமீடியட்டாக தெரிஞ்சுக்க வேண்டாம். பட் 1ல் என்ன இருக்குது, 2ல் என்ன இருக்குது, 3ல் என்ன இருக்குது, மொத்தம் 3 தான். 4ல் ஒன்றும் கிடையாது, ஒரே இதுதான். என்னது? GS பேப்பர் 4 இஸ் எத்திக்ஸ். ஸோ இந்த ரிமைனிங் 3 GS பேப்பர்ஸ் என்னென்னலாம் பார்க்கணும். என்ன இருக்கு GS1ல் என்ன இருக்கு? ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி அண்ட் சொசைட்டி. வெரி குட். GS2 constitution and polity governance. Yes. International relations, governance சொல்லியாச்சு. வேற? yes, in history. அது environment 3ல வந்துடும். ஓகே ஃபைன். என்னது? வெரி குட். சோஷியல் ஜஸ்டிஸ். சரியா? சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். 3ல கொஞ்சம் வாஸ்டாக இருக்கும். ரைட்? இதில் நீங்கள் திரும்ப 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 நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். ஒரு சிலபஸ் எடுத்து wherever you are stick that syllabus. சரிங்களா? அது வந்து ஃபேன்சிஃபுல்லாக நிறைய பேர் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ரூமில் ஒரு ஆஸ்பிரண்ட் இருந்தால் ஒரு மேப் ஒட்டுவான், சிலபஸ் ஒட்டுவான், ஏதாவது கலர்ஃபுல்லாக வச்சுருப்பான். ஒட்டிட்டு பார்க்காம இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம கேலண்டர் ஒன்று வச்சுருப்போம் ரூம் வீட்டிலலாம். என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம் இல்லையா?
ஆனால் சிலர் வந்து டெய்லி அதை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கணும் நம்ம, ரைட்? யூ ஸ்டிக் இன் யுவர் ரூம்ஸ் ஆல் திஸ் போஸ்டர்ஸ், ஆல் த நெசசரி டீட்டெயில்ஸ் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்கள் நியூஸ் பேப்பர் ரீடிங் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வி வில் ஹாவ் அ செஷன். கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் ரீடிங்கை எப்படி பண்ணணும், எப்படி எஃபெக்டிவாக பண்ணணும். ஒரு பேஜை தாண்டக்கூடாது உங்கள் நியூஸ் பேப்பர் நோட்ஸ் ஒரு நாளைக்கு. சிலர் எழுதுவாங்க, அவனே ஒரு 1000 வேர்ட்ஸுக்கு எழுதி வச்சுருப்பான் ஒரு எஸ்ஸே. சென்டர் பேஜில் எடிட்டோரியலில் ஒரு ஒப்பீனியன் பேஜை எழுதி வச்சுருப்போம். அதை நம்ம படித்து எழுதுவோம் இன்னொரு எஸ்ஸே மாதிரி. இல்லை இப்படிலாம் எழுதுனா என்னத்துக்கு ஆறுது? என்ன ரீட்டைன் பண்ண முடியும்? அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் தட் யூ ஃபேஸ். யூ கேன் டேக் நோட்ஸ். ஒரு லெட்ஸே ஒரு ரியலிஸ்டிக்காக நம்ம நீங்கள் எதையுமே உங்கள்கிட்ட சொல்லலை, நீங்கள் நியூஸ் பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுங்கன்னு சொன்னால், எஃபெக்டிவாக நோட்ஸ் எடுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவோன்னா, மினிமம் 5 பேஜுக்காக எடுப்போம்ல. மினிமம் 5 pages வில் பி டேக்கிங் நோட்ஸ். அதெல்லாம் எடுப்போம், அதை நம்ம புரிஞ்ச மாதிரி எழுதுவோம். ஆல் ஆஃப் திஸ் வில் பி டூயிங். 30 days 150 pages ரிவைஸ் பண்ணுவீங்களா? அடுத்த 30 pages 30 days 150. 4 மாதத்தில் 600 பக்கத்துக்கு நோட்ஸ் இருக்கும், ரைட்? அடுத்து டிசம்பர் மாதம்லாம் வந்துருச்சுன்னா நிறையா வந்துடும். அப்போ நம்ம வீட்டில் ஒருத்தன் வருவான் இந்த தட்டிக்கிட்டு, பேரிச்சம்பளம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் போடணும், வேற என்ன பண்ண முடியும் நம்ம? Isn't it? So understand that not every people work hard. ஸ்மார்ட் ஒர்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உட்காந்து நோட்ஸ் மேலே நோட்ஸாக எழுதிக்கிட்டே இருக்கக்கூடாது. வாட் யூ கேன் ரீடெயின் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. என்ன ரீடெயின் பண்ண முடியும்? மெமரி என்ன அவ்வளோ அன்லிமிட்டடாக இருக்குது நம்மளுக்கு. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா பண்ணுங்க. இஃப் யூ ஹவ் பீன் பிளெஸ்ட் வித் சச் என்லெஸ் மெமரி, தாராளமாக அதை பண்ணலாம். ஆனால் நம்மளால் பண்ண முடியாது, ரீகால் பண்ண முடியாது. அதனால தான் மினிமைஸ் யுவர் சோர்சஸ்ன்றோம். இந்த ஏன் நம்ம இந்த 5 புக்கை கொடுக்குறோன்னு சொன்னால், இதை தாண்டி பெருசாக ஒன்றும் பார்க்காதீங்க. இதை மட்டுமே திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. கிளாஸஸ் வச்சு நாங்கள் கைடு தான் பண்ணுவோம். இதுதான் நீங்கள் இன் சம் அதர் பிளேசஸ் மேபி they will be insisting on class notes. கிளாஸ் நோட்ஸை மட்டும் படிங்கன்னு சொல்லுவாங்க. பட் we will refrain. அதெல்லாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம். கிளாஸை வந்து அப்சர்வ் பண்ணி இட் வில் மேக் யூ ஈஸியர் டு ஸ்டடி அ புக். கிளாஸஸ்க்கெலாம் வந்துட்டு நான் புக்கே படிக்க மாட்டேன் சார்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. கிளாஸை மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு இஃப் யூ திங்க் தட் யுவர் ப்ரிப்பரேஷன் இஸ் டன், டெஃபினெட்லி யூ cannot clear. No matter how effective the classes are. எவ்வளோ எஃபெக்டிவாகவும் எவ்வளோ எலாபரேட்டாக கிளாஸ் எடுத்தால் கூட உங்களால் கிளியர் பண்ண முடியாது. இஃப் யூ டு நாட் ஹாவ் அ நோட், இஃப் யூ டு நாட் ஹாவ் அ புக் விச் யூ ஹாவ் சாயில்டு, திரும்ப திரும்ப எழுதி அது மேலே கோடு போட்டு ரொம்ப பழசாக்கலைன்னு சொன்னால் ஒரு புக்கை கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியுதா? Therefore, if you are good at digital notes, அது கூட நீங்கள் பண்ணலாம். வாட் எவர் இட் இஸ், ஒரு சிம்பிளான ஒரு சோர்ஸை வச்சுட்டு அதை மட்டுமே ரிவைஸ் பண்ணுங்க. மல்டிபிள் சோர்சஸ்க்கெலாம் போகவே கூடாது. we will not guide you in that way. சரியா? அதனால தான் ரொம்ப ரொம்ப மினிமலான புக்ஸ் கொடுக்குறோம். இதை மட்டும் பண்ணுங்க, இதை மட்டும் படிங்க. 1 yearல தாராளமாக 5-6 புக்கு படிக்க முடியாதா? படிக்கலாமா முடியாதா? படிக்கலாம்ல. அப்படிதான் இன்னைக்கு தோணும். அடுத்த 3வது மாசத்துல சார் ஒரு புக்கே 5 மாதம் ஆகுது சார் அப்படின்னு ஆயிருப்பார். இன்னையிலேருந்தே படிக்க ஆரம்பிக்கிறேன். ஃபைன். So 10 questions, 8 questions, 9 questions, 6 questions. In the last 3 years, 8 questions வந்திருக்கு. எதுலேருந்து? எக்கானமி அண்ட் அக்ரிகல்ச்சர். Out of 20, 8 questions have come. Nearly half of the இது இல்லையா 100 marks, 250ல 100 marks is coming from economy and agriculture. அதனால இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்பவே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டோன்னா மெயின்ஸ் படிக்கிறது ஈஸி. மெயின்ஸில் அக்ரிகல்ச்சர் வில் ஹெல்ப் அஸ் டு சம் எக்ஸ்டென்ட் பிகாஸ் இந்த 8ல் அட்லீஸ்ட் 4வது அக்ரிகல்ச்சர்லேருந்து வந்திருக்கும். அக்ரிகல்ச்சர்ன்றது இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஈஸியர் கம்பேர்ட் டு எக்கானமி, ரைட்? எக்கானமியில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறீங்களோ டு that extent mains can also be helpful. Okay, so this is the scope of economy. Apart from that, once you develop a keen interest in economy, let me tell you that how important it is அப்படின்றதுக்கு one fact நான் உங்களுக்கு சொல்ல வருவேன். There you cannot find a separate newspaper edition for any other subject, only for economy. எக்கானமின்ற ஒரு டிசிப்ளினுக்கு மட்டும்தான் ஸ்டாண்ட் அலோன் நியூஸ் பேப்பர்ஸ் வரும்பா.
எல்லா எடிஷன்லையும் எல்லா பப்ளிகேஷன்லையும் வரும். ஹிந்துவில் பிஸ்னஸ் லைன் வரும், தனியாக வருமா? 10 pagesக்கு வரும். That much importance it is having. புரியுதா? யூ cannot have பாலிட்டிக்ஸ்க்கு மட்டும் தனியானா எனக்கே ஒரு நாள் வைக்கலாம். Every day the possibility of publishing a standalone newspaper that is on the economic conditions, on the business conditions of India and the globe na, அது இந்த சப்ஜெக்ட்டுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு டெப்த் இருக்கு அதுக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போக போக நம்ம புரிஞ்சுக்கலாம். வில் ஆல்வேஸ் பி தேர் அஸ் அ டீம் டு ஹெல்ப் யூ. புரியலைன்னா எப்போனாலும் வந்து என்னனாலும் கேட்கலாம். திரும்பவும் எனக்கு சொல்லி தாங்கன்னா கூட நாங்கள் சொல்லி தருவோம். அதனால் டோன்ட் ஃபீல் ஹெசிடென்ட். சரியா? ஸோ கிளாஸஸ் போக போக கொஞ்சம் இது பண்ணுங்கள். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்கை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யூ மே ரீட் எவ்ரி திங். அதை மற்றது கூட கொஞ்சம் ரீட் பண்ணி அதை புரிஞ்சுக்க கூட ட்ரை பண்ணுங்கள், கஷ்டமாக இருந்தால் கூட. ஆனால் எக்கானமி பேஜஸ் இருக்குல்ல, பிஸ்னஸ் பேஜஸ், எக்கானமி ஆர்டிகல்ஸை இப்போ நீங்கள் படித்து அது என்ன தான் சொல்ல வர்றாங்கன்றத ரொம்ப எஃபர்ட் எடுத்து படிக்க வேணாம் அப்படின்றது என்னோட அட்வைஸ். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பேசிக்ஸை கவர் பண்ணாமல் நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை நீங்கள் என்ன தான் படித்தாலும் புரியாது. புரியுதா? அதனால் கிவ் சம் டைம். இன்னைக்கு கொஞ்சம் இருக்கட்டும், பரவாயில்ல சார், 1 month 2 month நியூஸ் பேப்பர் படிக்கலைன்னா கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த வருஷங்களில் வரக்கூடிய, அந்த மாதங்களில் வரக்கூடிய நியூஸோ இல்லை இம்பார்ட்டன்ட் எக்கானமி ரிலேட்டட் திங்ஸ், அதை கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வி வில் ஹாவ் அ செப்பரேட் செஷன் ஃபார் அட். அப்படி வச்சு நம்ம பண்ணிப்போம். ஓகே, ரைட். ஸோ ப்ரிலிமினரி சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு சிலபஸ் ஃபார் எக்கானமி, இந்த சிலபஸுக்கும் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ்க்கும் எந்த சம்பந்தமே இருக்காது. ஓகே, ஸோ லுக் அட் த சிலபஸ் ஹியர். சரியா? யூபிஎஸ்சி பொறுத்தளவுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க? எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி இன்க்ளூஷன், டெமோக்ரஃபி, சோஷியல் செக்டர் இனிஷியேட்டிவ்ஸ் எட்ஸெட்ரா. இதுதானே கொடுத்துருக்குறான். சரிங்களா? இதை நம்பி சோஷியல் டெவலப்மெண்ட்னா என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்னன்னு நீங்கள் படிச்சுட்டு போயிட்டீங்க. நீங்கள் போய் தேடுங்குவேன், எக்கனாமிக் சோஷியல் டெவலப்மெண்ட் தேடுங்க, அதுக்கு ஆர்டிகல்ஸ்லாம் வரும், அதை நீங்கள் படிச்சுட்டு போயிட்டீங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ டுடே that's a new word that we are having today, that has come into the discussion since the last 20-30 years, because we felt that economic development cannot happen without considering the environmental needs. என்விரான்மெண்ட்டோட டிவோர்ஸ்டாக நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு டெவலப்மெண்ட்டை நம்மளால் அடைய முடியாதுன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் இன் எ வெரி எசன்ஸ் a development that can cater to the next generation. இன்னைக்கு நம்ம மட்டும் வளர்ச்சி அடைஞ்சால் பத்தாது, அடுத்த ஜெனரேஷனும் வளர்ச்சி அடையணும். இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பவர் இருக்குல்ல, தி ரிக்காக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், நம்மளால் ஃபுல்லாத்தையும் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 1 yearல எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆயில் ரிசோர்ஸை மொத்தமாக ஒரே வருஷத்தில் எடுக்கலாம். தட் இஸ் நாட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அப்படி எடுத்து இன்னைக்கு வந்து பெட்ரோல் ப்ரைஸையும் டீசல் ப்ரைஸையும் அவ்வளோ சீப்பாக மாற்றலாம் தான். ஆனால் 10 வருஷம் கழிச்சு நடந்து போகணும் எல்லாம். ஓகே, ஸோ தட் இஸ் நாட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன நீங்கள் தேடுறீங்கன்னா, for 1 day 2 day 3 day maximum you can do all research and get what it is. எப்போ இருந்து இந்த வார்த்தை வருது, ரோம்ன்ற ஒரு கன்வென்ஷன்லேருந்து எப்படி வந்துச்சு இது, ரைட்? இதெல்லாம் பார்க்கலாம். பாவர்ட்டி இஸ் அ சாப்டர் இன் யுவர் என்சிஆர்டி. இதுடே இப்போ என்சிஆர்டிலாம் படிக்கிறப்போ கிளாஸ் 9லேயும் ஒரு என்சிஆர்டியில் 9 வச்சு, கிளாஸ் 11லேயும் பாவர்ட்டி இருக்குது. ஃபைன். இன்க்ளூஷன், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், திஸ் அண்ட் திஸ் ஆர் டுடே இன்டர்லிங்க் டுகெதர். இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்னா பாவர்ட்டி இல்லாமல் பண்ணுறது தான் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், ரைட்? லெட்ஸ் சே இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குல்ல, அதை குறைக்கிறதுக்கு பேர் தான் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். விமென் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டாங்க, அதனால ஜென்ரேட் பண்ணுற இன்கம் அவங்களுக்கு போக மாட்டேங்குது. ஸோ வி ஷுட் அலவ் மோர் விமென் டு ஃபீமேல்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் லேபர். தட் இஸ் கால்ட் அஸ் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். அப்போ இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல்.
For example, what is the worker population ratio, right? How much, what is the child sex ratio? For demographic dividend ன்ற கூட நம்ம ஒரு வார்த்தையை சொல்லணும். What is the meaning of demographic dividend? அப்படின்னா என்ன? demographic dividend அப்படின்ற ஒரு வார்த்தை நியூஸ் பேப்பர்ஸ்ல அடிக்கடி நீங்க பார்க்கலாம். What does it mean? working age, old age, working age முன்னாடி அந்த younger population இவங்க என்ன ரேஷியோ இருக்காங்க. வெரி குட், ரைட். ஸோ டிவிடெண்ட் அப்படின்னு சொன்னாலே, டிவிடெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டிவிடெண்ட்னு சொன்னா ப்ராஃபிட். டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னா, டெமோகிராஃபின்றது ஒரு ஒரு ஊர்ல இந்தியான்ற ஒரு ஊர்ல எப்படி மக்களோட பாப்புலேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் டெமோகிராஃபி. அந்த பாப்புலேஷன்ல ஓல்ட் ஏஜ் இருக்கலாம், கம்மியான ஏஜ் இருக்கலாம், எல்லாரும் யாருனாலும் இருக்கலாம் இல்லையா? ரைட். நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கலாம், கணேஷ் மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கலாம் அதில், லெட்ஸ் சே. ஸோ இந்த மாதிரி திஸ் இஸ் கால்ட் அஸ் டெமோகிராஃபி. விமன் அதிகமாக இருக்கலாம், மென் கம்மியாக இருக்கலாம், மேல்ஸ். ஸோ ஒவ்வொரு டெமோகிராஃபி ஆஃப் எ பர்டிகுலர் ஸ்டேட், பர்டிகுலர் கண்ட்ரி வேரிஸ். இந்தியாவுக்கு ஏன் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு சொல்கிறோன்னா, the demography, that is the population profile of India, has changed in such a way that the population between 15 to 16, 64, 15 to 64 in the population bracket, that bracket has increased in comparison to those below 15 and those above 50. 65, 60க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷன் இதையும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது எல்லா வருஷமும் ஒவ்வொரு டைம் அது எப்படி ஆகும்னா, இப்போ இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கணும்னா 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா 15 வயசுக்கு கீழே இருக்கவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்படிதானே? அப்படிதான் மாறும். அதை வந்து நம்மளால கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. டெமோகிராஃபிக் இந்த சிச்சுவேஷன் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இந்த பாப்புலேஷன் கூட கூட நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தி கண்ட்ரி வில் இன்க்ரீஸ். ஏன்னா இவங்க தான் யாருன்னா ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றோம். தோஸ் அபவ் 59ம் 60க்கு மேலே இருக்கவங்களும் 15க்கு கீழே இருக்கிறவங்கலாம் டிபெண்ட் பாப்புலேஷன். சரியா? சில்ட்ரனாக இருக்கட்டும், இல்லை ஓல்ட் ஏஜாக இருக்கட்டும், கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், சலுகைகள் கொடுக்கணும், சப்சிடிஸ் கொடுக்கணும், சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி கூட வரலாம் இல்லையா? ஸோ இந்த நிலை மாறுது இல்லையா? அப்போ கவர்மெண்ட் இன்னைக்கு அதிகமான பொருளாதார வளர்ச்சியை நோக்கி போகணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறப்போ, இன் தட் எஃபர்ட் ஆஃப் அச்சீவிங் எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி, டெமோகிராஃபி வில் ஹெல்ப் அஸ். அதனால தான் இந்த சேஞ்ச் இன் டைனமிக்ஸ், இந்த பாப்புலேஷனே மாறுதில்ல, அதோட தன்மையே மாறுதில்ல, இதுதான் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்ன்றோம். அது இந்த லாஸ்ட் 2010 2025-30 இந்த வருஷங்களுக்குள்ள இந்த பாப்புலேஷன் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால கவர்மெண்ட்டுக்கோ இந்தியாவுக்கோ ஒரு டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் வரும். டெமோகிராஃபினாலேயோ பாப்புலேஷன்னாலேயோ ஒரு பெரிய பெனிஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். அப்போ வாட் இஸ் டெமோகிராஃபி? இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தா, சென்சஸ் எல்லாத்தையும் பார்த்தா, இட் இஸ் டன். சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ். சோஷியல் செக்யூரிட்டினா ஃபுட்டுக்கு என்ன ஸ்கீம் கொடுக்குறோம், புவருக்கு என்ன ஸ்கீம் கொடுக்குறோம், வாட் வி ஆர் டூயிங் ஃபார் விமன், ஆல் த ஸ்கீம்ஸ் யூ ஸ்டடி. மேக்ஸிமம் 40-50 ஸ்கீம் இருக்கும். எல்லாத்தையும் நீங்க நல்லா கரைச்சி பிடிச்சிடுறீங்கன்னு. இதெல்லாம் படிச்சுட்டு நீங்க எக்ஸாம்குள்ள போயிட்டு, சார் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் எக்கனாமி சிலபஸ், கிவ் மீ எனி கொஸ்டின் பேப்பர், ஐ வில் சால்வ் அப்படின்னு சொல்லி கையில கொடுத்தோம்னா அப்பதான் தெரியும் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். புரியுதா? அப்போ வெறும் சிலபஸ், நான் எதுக்கு இது, இட்ஸ் a typical case where syllabus and the word alone shouldn't be your guiding fact. அந்த வெர்பாட்டிமா அந்த வார்த்தையை எடுத்துட்டு இதை மட்டும் நான் படிச்சுட்டு போவேன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் படிச்சுட்டு போவேன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் படிச்சுட்டு போவேன், பாவர்ட்டியை படிச்சுட்டு போவேன்னு நீங்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வியே வரும். என்ன வரும்னா, இந்தியன் ருப்பி டெப்ரிஷியேட் ஆகுதுன்னு வச்சுப்போம், என்ன நடக்கும் இந்தியாவில் 1 2 3 4 அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கோம். டெப்ரிசியேஷனா நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, டெப்ரிஷியேட் ஆனால் என்ன ஆகும்னு தெரியாது, இதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லை.
அவுட் ஆஃப் சிலபஸ். சிலபஸ்லாம் சும்மா யூபிஎஸ்சி பொறுத்த அளவுக்கு. ஓகே, யூ ஹாவ் டு ரீட் எவ்ரி. பட் த திங் இஸ் தட் சி யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹோல்லி எக்கனாமிக் சோஷியல் டெவலப்மெண்ட்னா என்னன்றத உங்களால் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் த பேசிக்ஸ் கவர்டு. தட் இஸ் வை இதை நாங்கள் பேக் ட்ராக் பண்ணுறோம். எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்ன்றது இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை. இதுக்கு முன்னாடி growthன்னு ஒன்று இருந்துச்சு. எக்கனாமிக் growth. What does it mean to have economic growth? Economic growthனா என்ன? எக்கனாமிக் growth-ஐ எப்படி மெஷர் பண்ணணும்? What are the limitations of that? என்ன மாதிரி தியரிஸ்லாம் வந்திருக்கு டு ஹெல்ப் a country achieve economic growth? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல, அப்போதானே இது புரியும் நம்மளுக்கு. இது நீங்கள் போய் எஸ்ஏ இருக்கும், எக்கனாமிக் சோஷியல் டெவலப்மெண்ட்னு கூகுளில் தேடுங்க, 10 எஸ்ஏ வரும். அதை மட்டும் படிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ யூ நோ வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் growth இஸ். growth-ஐ ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அதில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஐடியாஸ் யூ நீட் டு நோ. வாட் இஸ் இன்ஃப்ளேஷன் உங்களுக்கு தெரியணும். அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாட் மணி இஸ் டூயிங் உங்களுக்கு தெரியணும். ஹவு வில் மணி அஃபெக்ட் இன்ஃப்ளேஷன்? ஹவு டஸ் த கவர்மெண்ட் கண்ட்ரோல் மணி? ஆர்பிஐயோட ரோல் இங்கே என்ன வருது? ஆர்பிஐ மட்டும் இருந்தால் போதுமா மணியை கண்ட்ரோல் பண்ண? இல்லை, பேங்க்னு ஒன்று வேணும். பேங்க்கோட ரோல் என்ன? பேங்க் மட்டும் இருந்தால் போதுமா? அதை தாண்டி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆப்ல ஈஸியாக அவங்களால ஒரு ஃபினான்ஸ் வாங்க முடியுது. இதெல்லாம் எப்படி? வாட் இஸ் தட்? ஹவு தே ஷுட் ஃபங்க்ஷன்? இவங்களுக்கான ரெகுலேட்டர்ஸ் எப்படி இருக்கணும்? இப்படி போய்கிட்டே இருக்கா? அப்போ இந்த ஒரு லைன் ஹேஸ் சோ மச் ஆஃப் டெப்த். எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு மியர் வேர்டு கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிடன் சப்ஜெக்ட் இருக்கு. that are the main focus areas of UPSC. பாவர்ட்டிலிருந்து கேட்கலாம், டெமோகிராஃபிலிருந்து கேட்கலாம். பட் திஸ் பர்டிகுலர் லைன், இதோட அப்படியே பின்னாடி ஒன்று இருக்குல்ல, ரைட்? திஸ் இஸ் ஜஸ்ட் அ சர்ஃபேஸ். த ஃபவுண்டேஷன் ஆஃப் திஸ் லேயர் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுலேருந்து தான் கொஸ்டின் வந்திருக்கு. தட் இஸ் ஹவ், இஃப் லெட்ஸ் சே இந்த இதுலேருந்து டைரக்டாகவே இப்படியே கொஸ்டின் கேட்டிருந்தா, இட் இஸ் வெரி சிம்பிள். எக்கனாமி இஸ் கோயிங் டு பி a வெரி சிம்பிள் ஏரியா. 10 கிளாஸ்ல முடிச்சு விட்டு போயிடலாம். ஆனா அவங்களோட questions தான் இன்னைக்கு is helping us to design a particular course. அப்ப சிலபஸை தாண்டி previous year questions, the importance or the priority given by UPSC, அதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, என்ன படிக்கணும்ன்ற அந்த நேவிகேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. புரியுதா? ஸோ மெயின்ஸ் சிலபஸை இன்னைக்கு தொட வேணாம். எப்படி இருந்தாலும் மெயின்ஸுன்றது நம்ம செப்டம்பர் அக்டோபர் ஆகும் எல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் தொடுறதுக்கு. அந்த டைமில் என்னன்னே தெரியாமல் போயிடும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ வி வில் டேக் அப் ஃபார் டிஸ்கஷன் வென் வி ஆர் கோயிங் டு கமென்ஸ் மெயின்ஸ் கிளாஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் தட் டாபிக், அதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்குன்னு வி வில் டூ அ மைக்ரோ அனாலிசிஸ் ஆஃப் GS3 Economy and Agriculture at that point of time. Okay, so unlike other subjects, economy la the syllabus is not your guiding light when it comes to preliminary. Okay, so let me expose to you certain types of questions. edukagana you should know what you are preparing for, what you are up against அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதனால certain types of questions, அதாவது நிறைய இருக்கு ஆனா ரொம்ப ரிப்பீட்டடா வரக்கூடிய certain type of questions நான் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஒன்று இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதை நான் என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறேன். ஸோ டைப் 1 கொஸ்டின்றது ரியல் லைஃப் அப்சர்வேஷன்ஸ். அது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அது சப்ஜெக்டாகவே இருந்தால் கூட காமனாக தான் நம்மளால் பார்க்க முடியும். அதை நம்ம we would not have studied about that in a book. There is no way that we can study about that in a book. That kind of questions will come every year. That comes through the knowledge that we accumulate. For example, in the recent கொஞ்சம் வருஷங்களா லாஸ்ட் 2-3 years என்விரான்மெண்ட்ல எஸ்பெஷலி அனிமல் பிஹேவியரை பற்றி கேட்குறாங்க. வேகல் டான்ஸ் அப்படின்றத பற்றியும், ரைட்? எந்த இது கூட்டமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே போகும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. ஓகே ஓகே, லாஸ்ட் இயர். அதுக்கு முன்னாடி கூட அப்படிலாம் கேள்விகள் வரும். எது நைட்டில் அதிகமாக சுற்றும், பகலை சுத்தாது, நாக்டர்னல் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை மேபி நம்ம காலேஜ் படிக்கிறப்ப புக்ஸ் வி மே ஹேவ், பட் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அஸ் டு நோ அபவுட் ஈச் அண்ட் எவ்ரி
particular species, isn't it? For example, last year ஒரு orangutan பத்தி ஒரு கொஸ்டின் வந்துச்சு இல்லையா? which animal can, which of the following animals has a behavior of taking a stick, putting it into a hole and eating the ants or the insects that come out of it? அப்படின்றத யார் என்ன பண்ணும் அப்படின்னா, பியர் கரடி பண்ணுமா, ஒராங்கட்டன் பண்ணுமா, ஆட்டர் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ண முடியாது. இப்போ நீங்கள் நல்லா பண்ணுங்க. இஸ் தேர் அ பாசிபிலிட்டி ஆஃப் அ சார் கம்மிங் அண்ட் டாக்கிங் அபவுட் தட் இன் அ கிளாஸ் அபவுட், நீங்கள் நல்லா ஒராங்கட்டனை பற்றி பாருங்கப்பா, அது என்ன பண்ணும்னா அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? இல்லை ஏதாவது ஒரு புக்கில் உங்களால் படிக்க முடியுமா? அதை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ் யூ மைட் ஹவ் அப்சர்வ், நாட்ஜியோவில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கலாம், பார்த்துருக்கலாம். எனக்கு நல்லா தெரியும். அது ஒரு பிபிசியில் ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது, ஒரு என்விரான்மெண்ட் டாக்குமெண்ட்ரி. அதில் ஏப்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதில் அதை பற்றிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த ஸ்டடீஸ் தட் யூ ஹவ் டன் இன் திஸ் லாஸ்ட் 1 year இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். டைரக்ட் கொஸ்டின்ஸ், ஃபேக்சுவலாக இந்த ஃபேக்ட் தெரிஞ்சுதான் மட்டும்தான் போட முடியும் அப்படின்னு கொஸ்டின்ஸ் வரும். ஃபேக்சுவல் பட் அப்ளிகேஷன் பேசிஸ் ஆல்சோ கொஸ்டின்ஸ் கேன் கம், ரைட்? திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நாலேஜ் பேஸ் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ கேனாட். லெட் மீ கிவ் யூ an example for each of this type. Okay, so statement wise questions வருது. 3 or 4 statements can also come. Sometimes 5, 6லாம் ஆப்ஷன் கொடுத்து அதில் எதையாவது எலிமினேட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா வரும். மேட்ச் த ஃபாலோவிங் டைப்ஸ், திஸ் ஆல்சோ வில் கம். அன்லைக் தி அதர் பேட்டர்ன்ஸ், இதுக்கு மற்ற ஏரியாஸும் சரி, முன்னாடி பழைய பேட்டர்ன்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சியில் ஏபிசிடின்னு கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் ஏபிசிடிவாங்க, இந்த பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். புக்ஸ், ஆத்தர்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் 4 புக்கு கொடுப்பான், இந்த பக்கம் 4 ஆத்தர் கொடுத்துருப்போம். ஜம்பிள்டாக இருக்கும். யூ ஹாவ் டு மேட்ச். இட் வில் பிகம் ஈஸியர் ஃபார் யூ பிகாஸ் ஆல் யூ நீட் டு நோ இஸ் 1 or 2. ஏன்னா கீழே ஆப்ஷன் என்ன இருக்கும்? ஏன்ற ஆப்ஷனில் இந்த இடத்துல 1 is linked with C இப்படி கொடுத்துருப்பான். இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும். ஸோ லெட்ஸ் சே உங்களுக்கு ஒரே ஒரு க்ளூ, டெஃபினெட்லி யூ நோ தட் திஸ் B has to be linked with 1 அப்படின்னு சொன்னால் அது ஆப்ஷன் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் யூபிஎஸ்சி பேட்டர்ன் கொஞ்சம் மாறிடுச்சு. ஓகே, இட் இஸ் நாட் லைக் தட். லெட் மீ கிவ் யூ an example. For example, last year this was a question of, right, squirrelன்றது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட். See, when you study ecology or environment, you will be studying about elephants, you will be studying about leopards, cheetah, tiger, great Indian bustard, all the animals that are going to be extinct, right? எதுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம்? For what kind of animals do we have or species do we have conservation projects? இதெல்லாம் பற்றி பயங்கரமாக படிப்பீங்க. ஆனால் அவன் என்ன கேட்குறான் தெரியல. ஸோ doesn't mean that that kind of questions will not come. அதுலேருந்து நிறையா வருது. பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் you cannot expect to read about that, or you cannot expect a faculty to come and teach all of this to you. மேபி அந்த அப்சர்வேஷன் வச்சு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். என்ன கேட்டிருக்காம, இந்தியன் squirrels, they build nests by making burrows in the ground. Let me ask. Okay, Smriti, have you observed a squirrel? Do they do that? No. Then where do they make the nest? Okay, they store their food materials like nuts and seeds in the ground. Okay. பாத்துறீங்களா? ஏதாவது கொடுத்து என்ன பண்ணுவோம்? எதுங்கப்பா? வேற ஸ்கூல் பண்ணுறீங்களா? நேர்மை ஐஏஎஸ் உங்களுக்கு தெரியுதா போர்ட்லாம்? யூ கேன் ஆல்சோ, ரைட்? நெஸ்ட் பில்ட் பண்ணுமா ஸ்குரில்? ஐ திங்க் யாராவது அப்சர்வ் பண்ணிருக்கலாம். சிலர் வந்து வளர்ப்பீங்க, அணில்லாம் வளர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரைட். அதோட கூடு வந்து பெரும்பாலும் என்ன பண்ணாது,
இட் இஸ் நாட் a rodent like a rat or something else. என்ன பண்ணாது, குழி தோண்டி அதில் போய் நெஸ்ட்லாம் வைக்காது, அங்கே போய் இதெல்லாம் பண்ணாது, மரத்தில் தான் தன்னோட கூடை கட்டும். புரியுதா? அதனால ஃபர்ஸ்ட் இஸ் இன்கரெக்ட். ரெண்டாவது, ஃபுட்டோ நட்ஸோ எதையாவது கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறத மரத்தில் தான் ஸ்டோர் பண்ணுமா இல்லை கிரவுண்டில் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணுமா? பண்ணும். ரெண்டாவது, that is also a behavior. It will store it in the ground also. ஸ்டோரேஜுக்கு மட்டும்தான் கிரவுண்டை யூஸ் பண்ணும், கொஞ்சமாக பரோ பண்ணுவான். பட் ஃபார் நெஸ்ட் இட் வில் கோ அப் த ட்ரீ. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். மூணாவது பாருங்க, they are omnivorous. ரைட்? அனில் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன்? பெரும்பாலும் vegetarian, but Indian squirrels or squirrels, they are biologically they are capable to eat insects also. Insects, பூச்சி எதையாவது ஒன்று எடுத்து சாப்பிடும். சரியா? இப்போ பாருங்க, ஒரு இந்த கொஸ்டின் வந்துருச்சுன்னா நீங்கள் let's say you are in the exam hall, அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா you was in the exam hall, okay fine. So when you are in the exam hall, உங்களுக்கு அவ்வளோ கில்ட்டியா இருக்கும். எதுக்கு தெரியுமா? டெய்லி பார்க்குறோம் இதை, இது என்ன சாப்பிடுதுன்னு நம்ம அப்சர்வ் பண்ணல, என்ன பண்ணுதுன்னு அப்சர்வ் பண்ணல, எங்க தான் போகுதுன்னு அப்சர்வ் பண்ணல. they are not asking about a rare species found in Africa. நம்மளை சுத்தி இருக்கிற கூடிய ஒரு மிருகத்தை பத்தி கேட்குறாங்க. ஆனா தெரியல. பார்த்தீங்களா? 3 கொஸ்டின். இப்போ டெஃபினட்டா இப்போ பாருங்க, this type of pattern also makes it bit tough for us to attend it. எனக்கு ஷுவரா இப்போ நீங்க சொன்னீங்களே they build nests, கண்டிப்பா பண்ணாது சார் சொல்லிட்டீங்க. செகண்ட் கரெக்ட்னு உங்களுக்கு தெரியும். மூணாவது தெரியல. முன்னாடி எப்படி இருக்கும்னா 1 2 3 அப்படிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏதான் எலிமினேட் பண்ணலாம், அப்போ 1 வரவே வராதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை யூ கேன் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் தட் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். பட் ஹியர் த பாசிபிலிட்டி குட் பி ஒன்லி 1, ஒன்லி 2. புரியுதுல்ல? அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் coming out of the exam hall and doing an analysis, we know that this is wrong. But inside the exam hall, இது ரைட்டா தப்பான்றப்ப மைண்டில் நம்ம யோசிப்போம். சின்ன வயசில் ஒரு அணில் வந்துச்சு, வீட்டுக்கு வந்துச்சு, மேலே வந்துச்சு, என்ன பண்ணுச்சு, மறந்துருச்சு. ஒன்றுமே ஞாபகப்படுத்த முடியாது, ரீகால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் we were not quite observing. நான் எதுக்காக இதை why I've specifically chosen this particular subject question is that improve your observational skills. ரைட்? ஒரு கீன்னஸ், ஒரு கியூரியாசிட்டின்றத வளர்த்துக்கணும். இல்லை, ஏன்னா பாருங்க, இந்த கொஸ்டின் டஃப்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் நம்மளுக்கு டஃப்பாக இருக்குல்ல. The question itself is not tough, but we have failed to observe. புரியுதா? ஸோ அதனால ஒரு பேசிக்காக இப்போ நீங்கள் ஐ திங்க் ஒரு டைம்லாம் வந்திருக்கும், இந்த ரேப்பரில் பின்னாடி இருக்கிறதுலாம் கொஸ்டினை கேட்பாங்க. ஐ திங்க் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இல்லை, 2017 18 ஒரு பீச்சை பற்றின ஒரு கொஸ்டின். தெர் வாஸ் அ கொஸ்டின் அபவுட் அ பீச். தெர் இஸ் a beach in which the water will retract in such a way that you can actually literally walk on the sea surface. அதாவது என்ன ஆகும்னா, காலையில் வரைக்கும் தண்ணி மேலே இருக்கும், ஈவினிங்கோ நைட்டோ வந்துட்டா தண்ணி உள்வாங்கிரும். அப்போ கடலுக்குள்ளேயே நடந்து போகிற மாதிரி, உங்களுக்கு ஷோர் இருக்குல்ல, பீச் இப்படி தான் இருக்கும், அப்படியே உள்ளே போகலாம், கடலுக்குள்ளேயே நடந்து போகலாம். இந்த மாதிரியான this type of feature can be visible in which of the following beaches அப்படின்னு சொல்லி, பீச்சில் in which area அப்படின்ற ரீஜன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் மசிலிப்பட்டினம், பீமிப்பட்டினம், சந்திப்பூர், இன்னொரு போர்ட். சரியா? ஆல் ஆஃப் திஸ் ஆர் கோஸ்டல் ஏரியாஸ். ஆனால் இந்த கோஸ்டல் ஏரியா which of the following is having such a feature? நீங்க ஜியோகிராஃபில என்னென்னமோ படிச்சிருப்பீங்கப்பா. All types of seas and coastal types you will know. All the rules and regulation related to coastal
கோஸ்டல் ஜோன்ஸ் ரெகுலேஷன், சிஆர்சி ரெகுலேஷன் உங்களுக்கு தெரியும். இது எங்கே இருக்குன்னு தெரியாது நமக்கு. இது எங்கே இருக்கும்? புக்கில் இருக்குமா? இருக்கலாம். என்சிஆர்டியில் இருக்கா? இல்லை. வேற எங்கே சார் இருந்துச்சு? சோர்ஸ் ட்ரேசிங் பண்ணுவாங்க பெரும்பாலும். இந்த மாதிரி கொஸ்டின் வந்துருச்சுன்னா இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்துருக்கலாம், பிகாஸ் அந்த வேர்டு ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த மாதிரி வேர்டு எங்கெல்லாம் இருக்குது, புக்ஸில் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பார்க்குறப்ப ஒரு கிட்கேட்டோட ரேப்பரில் இருக்கு. ரைட் ரைட் முன்னாடி ஒரு டைமில் கிட்கேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ரெடிபிள் இந்தியா அப்படின்ற ஒரு இதுக்கு கீழே பிளேசஸ் டு விசிட் இன் இந்தியான்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போடுவான் கிட்கேட் ரேப்பரில். அதில் சந்திப்பூரை பற்றி போட்டுட்டு a special feature about this சந்திப்பூர் is that அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இது வச்சிருக்கீங்களா? அதில் அந்த அந்த சீரீஸ் இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. இஸ் இட் ஆல்சோ ஹேவிங் சச் அன் அட்வர்டைஸ்மெண்ட்? ஒரு டைமில் வந்தது, இப்போ அப்படிலாம் இல்லை. ரைட், ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்னோவேஷன் தே வில் டூ, isn't it? லைக் தட் தே வர் டூயிங். ரைட், லிப்ஸ்டிக்கில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்குறான். இஸ் லெட் ஃபவுண்ட் இன் லிப்ஸ்டிக்? லெட்ன்ற எலிமெண்ட் எந்தெந்த இதெல்லாம் இருக்கு அப்படின்னு லிப்ஸ்டிக். லெட் இஸ் பாய்சனஸ். ஓகே, பியாண்ட் லெவல் லெட் இஸ் பாய்சனஸ். ஆனால் அவன் என்ன கேட்குறான், ஒரு 4 டைப் கொடுத்துட்டு கண்டிப்பாக இதில் வரும்னு நம்மளுக்கு தெரியுது, பிகாஸ் ஆல் திஸ் ஆர் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ். ஆனால் எனக்கு லிப்ஸ்டிக்னு ஒன்று கொடுத்துருக்கான். லிப்ஸ்டிக்கில் லெட் இருக்குமா? அப்போ நம்மளுக்கு என்ன தோணும்? இஃப் யூ ஹவ் நாட் டர்ன்ட் அவேட், உங்கள் லிப்ஸ்டிக்கோட அந்த ரேப்பர் எடுத்து பின்னாடி இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன இருக்குன்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணாமோ பார்க்காமோ, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு நோ, isn't it? And basically what will be your common sense? Lead is not likely to be found here because we are applying it on our skin, and if it is so poisonous the government shouldn't allow it. அப்படிதானே தோணும். மீதி எல்லாம் கெமிக்கல்ஸ் that are used in industries, அதில் லெட் இருக்கலாம், ஆனால் லிப்ஸ்டிக்கில் இருக்காது. அப்படிதானே தோணும்? இல்லை கண்டிப்பாக இருக்கணும்னு தோணுமா? when you are using it, definitely what will be our thought process? If lead is found in this, then generally the government should have prohibited it. ஆனால் இருக்கு, இருக்கும், சரிங்களா? because that's an ingredient that has to be used for such coloring agents, it seems. புரியுதா? Right, of course. நான் எதுக்குன்னா, why I'm saying throwing these kind of questions is that these kind of questions you cannot possibly read it. எங்கிறத ரீட் பண்ணி இந்த நாலேஜில் எடுத்துக்க முடியாதே. டே டு டே எல்லாம் நடக்கிறது இதெல்லாம். அதனால் கொஞ்சம் அப்சர்வேஷனையும் நம்ம சுற்றி நடக்கக்கூடியதை பார்க்குற அந்த பார்வையும் கொஞ்சம் மாற்றிக்கணும். ரைட், ஷோ அ கீன்னஸ். ரைட், ஸோ டைப் 2 questions, direct but about facts. You can understand, you can know that or answer that only if you know the facts. Facts தெரிஞ்சால் மட்டும்தான் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கேட்குறாங்க, பட்ஜெட்டை ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அதோட சேர்த்து மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுவாங்களாம். சரிங்களா? எல்லா வருஷமும் நடக்கும், உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், பட் எவ்ரி இயர் திஸ் வில் ஆல்சோ ஹேப்பன். பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொண்டு போய் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹேஸ் டு டேபிள் இட் பிஃபோர் த பார்லிமெண்ட். இது ஏன் நடக்குது? கேள்வி. Why do we do this? One, பார்லிமெண்ட்ல வருஷம் வருஷம் பண்ணுவோம், அதனால நடக்குது. ரெண்டாவது, பாலிட்டியில் கான்ஸ்டிடியூஷன்லேயே ஆர்டிகல் சொல்லுது, என்னது 112லையும் 110லையும் இதை சப்மிட் பண்ணணும்னு ஆர்டிகல்ஸே சொல்லுது. மூணாவது, ஆர்டிகல் 112 இல்லை, ஆர்டிகல் 113 தான் இது சொல்லுது. நாலாவது, இல்லை எஃப்ஆர்பின்ற ஒரு ஆக்டில் இது சொல்லுது. இதெல்லாம் கெஸ்ட்லாம் பண்ண முடியாதுல்ல. It's a fact that you need to know, right? Of course, we'll be discussing all of that. The answer is D. FRBM provision la adu varum. Right? You got it right? Not all the time this kind of wild guesses can work. Okay. This is direct. You might have studied this in your classrooms. Classesலயும் புக்ஸ்லயும் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனால் அதை வேற மாதிரி கேட்குறான். ரைட், இஃப் யூ வித்ட்ரா 1 lakh in your cash from a demand deposit account, immediate effect will be, ஒரு 1 லட்ச ரூபாய் நீங்கள் உங்கள் டிமாண்ட், இப்போ லட்சே நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வச்சுருக்கீங்க, எடுத்துட்டீங்க 1 லட்ச ரூபாயை, 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டீங்க. என்ன நடக்கும் எக்கானமிலையும் கேள்வி கேட்குறோம். என்ன நடக்கும்?
Leave it unchanged. Why? எதுங்கப்பா? இப்போ லெட்ஸ் சே இப்போ லாஜிக்கலாக சொல்லுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ம் okay, let's say now the answer is leave it unchanged. Okay, அதான் ஆன்சர். நம்ம ஆன்சரை வச்சுட்டு அது ஏன் வந்துச்சுன்னு நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம ஜென்ரலாக கொஸ்டினை படிப்போம். நீங்கள் பிரணேஷ்க்கு தெரியுமா? ஐ திங்க் நீங்கள் வந்துருப்பீங்க. ஓகே, லெட்ஸ் சே இமீடியட் அமௌண்ட்னா இப்போ லெட்ஸ் சே நல்லா பாருங்க, உங்கள் டிமாண்ட் டெபாசிட்னா சேவிங்ஸ். சரி, உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருக்குது, காசை எடுத்துட்டீங்க 1 லட்ச ரூபாயை. என்ன நடக்கும்? எதுக்கு? அக்ரிகேட். அப்போ அக்ரிகேட் மணி சப்ளைனா என்ன ஆகும்? பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து மணி சப்ளைனா என்னன்னு பார்த்துருக்கோம். மணி சப்ளைனா எல்லார்ட்டையும் கையில் இருக்கக்கூடிய காசு, அதில் 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டோம். 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டா என்ன ஆகும்? டக்குன்னு ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி தான் எல்லாரும் போடுவோம். ஆனால் இங்கே என்ன பார்க்கணும்னா அக்ரிகேட் மணி சப்ளைன்றதான் இங்கே கீ. அக்ரிகேட்னா என்னன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் எடுக்கிறது. தேர் ஆர் மெனி வேஸ். சரியா, சப்ளைலாம் நிறையா இருக்குது, M1 M2 இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அக்ரிகேட் மணி சப்ளைன்றது வாட் டஸ் இட் மீன்? ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் மணி தட் வி ஆர் ஹேவிங் அட் ப்ரெசென்ட் அப்படின்னு சொன்னால், 1 the cash. You can draw it. Okay, no. Okay, be as much as comfortable in the class. Whatever you want to do, but please don't bring a pillow and a mat. அது மட்டும் ரைட், நீங்கள் எப்படினாலும் எவ்வளோ கம்ஃபர்டபுளானாலும் இருந்துக்கலாம். there is no ரொம்ப வந்து இட் இஸ் நாட், there is no hierarchy here. நீங்கள் அப்படியே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அப்படியே நடந்துக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபீல் ரிலாக்ஸ்ட், ரைட்? வாட் எவர் போஸ்டர் இஸ் கம்ஃபர்டபுள், யூ சிட் இன் தட் போஸ்டர். ஓகே, ஃபைன். இப்போ முடிவு பண்ணிட்டான். இன்னைக்கு காலையும் தூக்கி அடுத்த ஆள் தலையில வைக்க கூடாது. ஓகே, இப்போ நிறைய மணி சப்ளைன் இருக்கு. இப்போ நம்ம இப்போ இங்கே கேட்போம், இந்த கிளாஸ் ரூம்ல இந்தியான்னு வச்சுப்போம், இந்த கிளாஸ் ரூம்ல வாட் இஸ் த மணி ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டா எதை சொல்லலாம்? வாட் இஸ் த மணி சப்ளை ஆஃப் இந்தியானா நிறைய விதங்களில் சொல்லலாம். அக்ரிகேட்டுன்றப்ப எல்லாத்தையும் எடுக்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? கேஷ் இருக்கிறது தானே சொல்லுவீங்க. ஆனால் அக்ரிகேட்னா உங்கள் கேஷோட சேர்த்து டிமாண்ட் கையில் பேங்க்கில் வச்சுருக்கீங்களே அதையும் கேஷை கன்சிடர் பண்ணும். அப்போ உங்கள் கையில் 100 ரூபா வச்சுருக்கீங்க, அதுவும் கேஷ் தான். பேங்க்கில் ஒரு 1000 ரூபா வச்சுருக்கீங்க, அதுவும் கேஷ் தானே. அப்போ லெட்ஸ் சே ஆல் ஆஃப் யூ ஹியர் ஆர் ஹேவிங் 1000 rupees as டிமாண்ட் டெபாசிட்ஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க, ப்ளஸ் 100 ரூபா என்ன வச்சுருக்கீங்க? கையில் வச்சுருக்கீங்க. அப்போ டோட்டல் மணி சப்ளை என்ன? 1100. யாரோ ஒருத்தவங்க போய் என்ன பண்ணிட்டோம், இல்லை சேம் எல்லாரும் சேர்ந்து பேங்க்கில் இருக்க காசுலாம் எடுத்துட்டீங்க. பேங்க்கில் இருக்க காசுலாம் எடுத்துட்டா இப்போ என்ன ஆகும்? இதுதான் மணி சப்ளைன்னு வச்சுக்கோமே. மணி சப்ளை இஸ் ஈக்குவல் டு 1000 + 100, 1100. சரியா? இது முன்னாடி. இப்போ இது நடந்துருச்சு. என்ன நடந்துருச்சு? நீங்கள் போய் காசு எடுத்துட்டீங்க. என்ன நடக்கும்? பேங்க்ல 0 இருக்கும், உங்க கையில எவ்வளோ இருக்கும்? 1000 இருக்கும், 100 இருக்கும்ல, 1000. சரியா? இமீடியட் எஃபெக்ட் மட்டும் இல்லை, இமீடியட் எஃபெக்ட் இல்லைன்னா கூட என்னதான் அன்சேஞ்ச்டாக தான் இருக்கும். சரியா? இதுக்குள்ள சில கான்செப்ட்லாம் இருக்கு, மணி மல்டிப்ளையர் கான்செப்ட்லாம், அதெல்லாம் நம்ம அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ என்னன்னா, there is all of this you might have studied somewhere, but carefully you have to apply your mind immediately just by reading it. Yes, 1000 withdraw, money supply will go down அப்படின்னு நினைச்சா அவ்வளோதான். சரியா? அதனால கொஞ்சம் அப்ளிகேஷன் நிறைய இன் எஸ்பெஷலி எக்கானமியாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், த அப்ளிகேஷன் பேசிஸில் நிறையா கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, கான்செப்சுவல் அப்ளிகேஷன். ஸோ டைப் 4 3 statements, 2 statements, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வருது. ஸோ 2 statement questions. இந்த 2 statement questionல there is another type of pattern that has been introduced lately. அதுவும் நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் one statement says
all cereals, in the case of all cereals, pulses and oil seeds, the procurement at MSP is unlimited in any state or union territory of India. Right? ரெண்டாவது கேஸ் cereals and pulses பொறுத்தளவுக்கு MSP is fixed in such a way at a level to which the market price will never rise. அதாவது என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கூட விட்டுருங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஃபேக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றான், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு ஒரு ப்ரைஸ் இருக்கு. அந்த ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்னா, the level at to which market price should never rise. இந்த தாண்டவே கூடாது மார்க்கெட்டோட ப்ரைஸ். அதான் எம்எஸ்பியா? எம்எஸ்பினா என்னது? மார்க்கெட் ப்ரைஸ் இந்த லெவலுக்கு கீழே போகாத அளவுக்கு தடுக்கக்கூடிய ப்ரைஸ் தான் என்னது? எம்எஸ்பி. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? தப்பா ரைட்டா? அதுவும் அன்லிமிட்டெட், நாட் ஃபார் ஆயில் சீட்ஸ், சில இதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த சப்போர்ட் கொடுக்குறோம். ஓகே, therefore this is incorrect. So answer will be either one. சரியா? அதனால இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, த பேட்டர்ன், அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாவாக தான் இருக்கும். ஆனால் த ரேஞ்ச் ஆஃப் தட் கொஸ்டின், ஒரு எம்எஸ்பின்ற ஒரு ஏரியால இருந்தோ ப்ரொக்யூர்மெண்ட்ன்ற ஏரியால இருந்து எப்படிலாம் கேட்குறான், எல்லாத்தையும் வாங்குவாங்களா கவர்மெண்ட், இல்லை கொஞ்சமாக தான் வாங்குவானா, எம்எஸ்பின்றதுக்கு மேலே போகுமா கீழே போகுமா, நம்ம வாட்டுக்கு எம்எஸ்பின்னா என்ன டெஃபினிஷன் மட்டும் படிச்சுட்டு இருந்துடக்கூடாது. ஓகே, இது நியூ பேட்டர்ன் இன்ட்ரடியூஸ்ட் 22லயே ஒன்று வந்துச்சு, பட் 23ல மெனி கொஸ்டின்ஸ் கேம் இன் திஸ் டைம். சரியா? ஸோ லுக் அட் திஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தல போத் ஒன்று கரெக்ட், 2 கரெக்ட், 3 ரெண்டுமே கரெக்ட், எதுவுமே கரெக்ட் இல்லைன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம்ல. பட் ஹியர் இட் இஸ் நாட் ஸோ. கன்சிடர் த ஃபாலோவிங். ஸ்டேட்மெண்ட் 1, இந்த போஸ்ட் பேண்டமிக் 2020க்கு அப்புறம் many central banks means a bank like RBI. Okay, so India or a central bank is RBI. RBI have carried out interest rate hike. Interest rates அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கோவிடுக்கு அப்புறம் உலகத்தில் நிறைய இடங்கள்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா? Why? Okay, yes. Let's say we are talking about a context that is so immediate to COVID, that in the time of COVID. Now here the question says about post-COVID. Post-COVID means we are talking about the recovery period. COVID, in the time of COVID, definitely we would have done something. என்ன மாதிரி பண்ணியிருப்போம்னா, we would have done something that aids the economy. We would not have increased the interest rates. Okay, but let's say, இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரியலன்னா எல்லாத்தையுமே கிளாஸஸில் நீட்டாக மானிட்டரி பாலிசினா என்ன அப்படின்ற ஒரு கிளாஸ்லாம் இருக்குது. அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், எப்படி குறைக்கணும், எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம கிளாஸ் இருக்கும். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் ஆல் திஸ். இனிஷியலி நீங்கள் என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ Vandana is knowing all of this, I don't know anything, don't feel like that. Okay, so interest rate hikes. So interest rate hikes in the time of COVID it happened. But let's say post COVID, let's say post COVID la mudinjiruchu 2022, let's say this question was asked in 2023. So for 2021 and 2022, what was the pattern? Interest rate hikes were done, including in India. சரியா? From 2020 to 2021 end வரைக்கும் தான் we were reducing it. Post that we were trying to increase it because நிறைய பேர் உள்ள வருவாங்க, நிறைய மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகும், அப்போ கடன் வாங்க பயங்கர ஹீட் அப் ஆயிரும் எக்கானமின்றதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் 1. ஓகே, ஃபைன், திஸ் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Now statement 2, central banks assume that they have the ability to counter the rising consumer prices through monetary policies. என்ன சொல்றான், சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, மக்களுக்கு விலைவாசி கூடுதல,
அந்த விலைவாசி கூடுறதெல்லாம் தடுக்க முடியும் யாரால? சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆலான்ற ஒரு அசம்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்றான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜென்ரலா படிச்சா, let's say don't read statement 1, read statement 2 alone. Is it right? Yes. சரியா? Now, central banks, for example RBI assume that they have the ability to counter or counteract. Okay, so counteract the rising consumer prices. Rising consumer price means inflation. What is inflation? All of that I'll explain later. Okay, so விலைவாசி கூடிட்டே இருக்குல்ல, அதை எப்படி தடுக்கிறது? To counteract means to control it or to reduce it. Okay, that reduction could be done by the central banks through monetary policies. Is it right? Yes. So this statement is correct. First statement is also correct. Now we have what type of question? இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வரைக்கும் if you look at the previous type 1 2 3ன்றான், இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? both 1 and 2 is correct ன்னு போயிடலாம். ஆனா இங்க என்னது? You have to not only identify whether these two are correct, இது ரெண்டும் லிங்க்டா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப பாருங்க பேட்டர்ன் எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் கரெக்டு, செகண்ட் கொஸ்டினும் கரெக்டு. செகண்ட் கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன். அதாவது ஃபர்ஸ்டும் கரெக்ட், செகண்டும் கரெக்ட். அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1. Whether it explains statement 1 or whether it cannot be an explanation for a statement 1. ஏன்னா A இருக்கு, B இருக்கு. Bல என்ன? Both are correct, but statement 2 doesn't explain statement 1. Answer is A. Why? Because post-pandemic, across the globe, inflation was increasing. And that is why across the world, many banks started to increase their interest rate. Why? With what logic? Because they feel that they have the ability to counter or counteract. Okay, so in the madri you have to understand, you need to know the link. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் லிங்க் ஆயிருக்கா இல்லையான்றதும் உங்களுக்கு தெரியும். சரியா? இதெல்லாம் கொஞ்சம் மேபி இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக போக போக the more you learn you'll get to know. எதுக்காக நான் இதை இன்னைக்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், you need to be knowing what your enemy is before you fight the battle. புரியுதா? உங்களோட அப்போனண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு தானே உள்ள களத்தில் இறங்கணும். நம்ம வாட்டுக்கு காலேஜ் எக்ஸாம் மாதிரி இருக்கும் போல ஏபிசிடி ஜாலியாக போய் எழுதிட்டு வந்துடலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஓகே, இட் இஸ் நாட் இன்டிமிடேட் யூ, உங்களை ஃப்ரைட்டன் பண்ணுறதுக்கோ ஏதோ, தட்ஸ் நாட் மை அப்ஜெக்டிவ். இங்கே கொஞ்சம் சீரியஸாக சில விஷயங்களை எடுத்து படிக்கணும் அப்படின்றதுக்கு தான். புரியுதா? இட் வில் ஹெல்ப் யூ. த மோர் சீரியஸ் யூ கெட், இட் வில் ஹெல்ப் யூ. சில நேரம் yes, how that will be done, we'll explain that in the class. Okay, so in the classrooms we have all of that. Okay, so 3 or more statement, you know, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட இருக்கும். 4 ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு, 5 ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது, 5 ஸ்டேட்மெண்ட். பெரும்பாலும் 1 2 3ன்ட்டு சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் சாயிலுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 5 6லாம் கூட கேட்கலாம். பட் ஜென்ரலி ஸ்டேட்மெண்ட் வைஸ்ன்றப்போ 3 statements also they will ask, 4 statements also they will ask. So this is a new pattern. How many, which of the following ன்றது இப்போ என்ன மாறிடுச்சு, how many. சரியா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுதுன்னா is providing MSP for Niger seeds. சரியா? அப்போ நைஜர் சீட்னா என்ன, எம்எஸ்பி எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எம்எஸ்பி எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, எல்லா லிஸ்ட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அட்லீஸ்ட் ஒரு டைம் அதை படிச்சிருந்தாவது நைஜர் சீட் இருந்து நம்ம கண்ணில் பட்டுரும். சரிங்களா? ஸோ வாட் இஸ் நைஜர் சீட்னா, அது வந்து நம்ம தமிழில் வந்து எள்ளு தெரியும்ல, அது மாதிரி காட்டு எள்ளு. அது அதாவது ட்ரைபல் ஏரியாஸ்லாம் மத்திய பிரதேஷ்லாம் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
நீட்டமாக அரிசி மாதிரி இருக்கும், அதுதான் அது. அதை வச்சு ஆயிலெலாம் எடுப்பாங்க. சரியா? ஸோ ஆயில். ஸோ இந்த சம் ட்ரைபல் பீப்புள் இன் இந்தியா யூஸ் நைஜர் சீட் ஃபார் ஆயில். எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். கேரிஃப் கிராப்பா ராபி கிராப்பான்னு கேட்கணும், ரைட்? கேரிஃப் கிராப்பா? எஸ், திஸ் இஸ் ஆல்சோ a kharif crop. So the answer will be all three, right? So of course, see, it is very easy for us to look at this statement right now. இன்னைக்கு இதை பார்த்துட்டு நம்ம கூலாக இருக்கணும், ஹேண்டில் பண்ணுறோம். இதை எக்ஸாம் நம்ம கையில் வந்துச்சுன்னா ஐயோ அது ராபேயான்னு தெரியாது, கேரிஃபான்னு தெரியாது. So the possibility of attending this question reduces if you do not know all of this. இந்த ஒரு கொஸ்டின் நம்ம நேரத்துக்கு நம்ம மைண்ட் வாய்ஸ் அந்த நேரத்தில் நம்மளுக்கு அவுத்து விட்டுரும், புரியுங்களா? இல்லை 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 ராபி தான் சொன்னோம். 4 தடவை சொன்னோடனே ஓகே இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லி ரைட் வில் ஃபீல் ஓகே, நம்மளுக்குள்ள இருந்து ஏதோ பகவான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போட்டுட்டு வந்துடுவோம். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஐயோ இதை ஏன் போட்டேன். ஓகே, so the last type of question that has been appearing in this recent years has been this: consider the following pairs. It is not similar to one, அதாவது காமராஜ் போர்ட் வந்து லார்ஜஸ்ட் போர்ட்டா ஃபர்ஸ்ட் மேஜர் அப்படின்லாம் கேட்கறது கிடையாது. This have been matched. You need to know whether this match is correct or not. அப்போ மூணுமே தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, isn't it? So காமராஜ் போர்ட், it is in Tamil Nadu only. ஓகே, எண்ணூர் போர்ட், அதான் எண்ணூர்ல ஒரு போர்ட் இருக்குல்ல, that is it. It is the first port registered as a company. கம்பெனினா company private company மாறு. Is it right? Yes, this is the first port that has been registered as a company. Second, Mundra port is a private owned. Yes, இதான் அந்த அதானி போர்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே, குஜராத்தில் இருக்கக்கூடிய அதானி போர்ட். விசாகப்பட்டினம் இஸ் நாட் த லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட். இன்ஃபேக்ட் இஸ் ஜவஹர்லால் நேரு ட்ரஸ்ட் போர்ட் ஆஃப் பாம்பே. சரி, அந்த 3 போர்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் ஃபேக்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் போகலாம். தெரியலன்னா விட்டுட்டு வரணும், அவ்வளோதானே. உங்களுக்கு தெரியலன்னா என்ன பண்ணணும்? விட்டுட்டு வரணும், அவ்வளோதான். தேவையில்லாமல் எழுதக்கூடாது, பிகாஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் ஆர் தேர். த மோர் யூ அவாய்ட் இட் இஸ் பெட்டர் ஃபார் யூ. சரியா? ஸோ இந்த கோர்ஸ் ஆஃப் திஸ் இப்போ நம்ம படிக்க நீங்கள் என்ன, ஆஸ் யூ ரைட் மோர் டெஸ்ட், நம்மளுக்கு டெஸ்ட் சீரீஸ்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட 44 டெஸ்ட் வி கண்டக்டட் திஸ் இயர். உங்களுக்கும் க்ளோஸ் டு அரவுண்ட் தட் மச் ஆஃப் டெஸ்ட் வில் பி ஹேவிங். சரியா? 40 டெஸ்ட் நீங்கள் எழுதுறீங்க, அதை தாண்டி 100 டே டெஸ்ட்டு, 50 டெஸ்ட் பர் டே, இந்த மாதிரிலாம் நிறைய டெஸ்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆக நம்மளோட திங்கிங்கில் இருக்கக்கூடிய கேப்ஸ் எல்லாமே நம்ம வி வில் ட்ரை டு ரெடியூஸ் இட். புரியுதா? ரைட். ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ்ட், இந்த இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ phase 1ல ப்ரீ ஃபவுண்டேஷன் அப்படின்னு நிறையா படிச்சிருக்கலாம். என்சிஆர்டியில் எக்கானமியை பொறுத்தளவுக்கு 5 புக் இருக்குது. இதில் இது வந்து 11th 12th இருக்கக்கூடிய புக்ஸு. 12th 11th 9 and 10. ஓகே, if you have no idea about NCERT and those who have already attended NCERT class also, in the 11th standard book, 11th standard Indian Economic Development, this book கண்டிப்பாக ஒரு டைம் படிச்சாகும். அப்பார்ட் ஃப்ரம் த புக், நாங்கள் உங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்போம்ல, விவேக் சிங் புக் கொடுப்போம்ல, விவேக் சிங் புக்கு இல்லை நீங்கள் வெளியில் ரெஃபர் பண்ணுறதுக்கும் ரெஃபரன்ஸ் புக்குன்றது விவேக் சிங் புக், இந்தியன் எக்கானமி. ஓகே, ஸோ அந்த புக்கை தாண்டி நீங்கள் என்ன படிக்கணும்? என்சிஆர்டியை படிக்கணும்னா எல்லா 5 புக்கையும் படிக்க வேண்டாம், எதை மட்டும் படித்தா போதும்? இந்த புக்கை கண்டிப்பாக ஒரு டைமாவது ரீட் பண்ணணும். சரியா? ஃபைன். நான் phase 2 ஃபவுண்டேஷன் தான் இப்போ நம்ம கமெண்ட்ஸ் பண்ணது. இதில் ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ அ ரஃப் அவுட்லைன் ஆஃப் வாட் வி ஆர் கோயிங் டு டூ, ஹவு தீமேட்டிக்கலி வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் மை பிளானர் ஃபார் யூ. சரியா? ஒரு இன்ட்ரடக்ஷனில் என்ன நான் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஹியர் இந்த phase 2ல ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு மெயின்ஸில் என்னென்னலாம் பண்ண போகிறோன்றதை நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம். ஸ்லோலி வில் ட்ரை டு kick start the process and then understand a little bit. So theme based discussion. So here first
the theme will be understanding economic growth. First theme will be understanding economic growth. Second, money and banking. 3, financial intermediaries. 4, public finance. And 5, external sector. So these are the broad themes. இந்த தீம்குள்ள நிறைய கிளாஸஸ் வரும். சரியா? இந்த தான் நம்ம பிரைமரிலி பெரும்பாலும் அதிகமாக ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? மெயின்ஸ் தனியாக அதில் இதெல்லாம் மெயின்ஸுக்கு கவர் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் தனியாக ஸ்டாண்டர்லோனாக தான் மெயின்ஸுக்கு கவர் பண்ணுவோம். சரியா? அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதை நம்ம ஏன் நம்ம இந்த மாதிரிலாம் லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், பிகாஸ் ஐ ஃபீல் தட் எவ்ரி டாபிக்ஸ் இன்டர் கனெக்டட் டு தி அபவ். இதை எப்போ உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொன்னால், க்ரோத்தை பற்றின எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தான். மணி அண்ட் பேங்கிங்கை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் இன்டர்மீடியரிஸை பற்றி தெரிஞ்சால் இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. தென் வாட் த கவர்மெண்ட் இஸ் டூயிங். ஃபைனலி, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் இந்தியா as an எக்கானமி, இந்திய பொருளாதாரத்துக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? வாட் இன்ஃப்ளூயன்சஸ் வாட்? ஹவு இஸ் த ரேட் ஆஃப் அ டாலர் வர்சஸ் இந்தியன் ருபி டிட்டர்மின்ட்? அதில் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதை எப்படி நம்ம பார்க்கணும், இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும். திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு ஹேவ் திஸ் 5 broad themes. Okay, so within each of this theme, what we are going to focus, I'll give you just a plain understanding about what we are going to do. Okay, so in this first theme of economic growth, பொருளாதார வளர்ச்சினா என்ன அப்படின்ற ஒரு சாப்டரில் first our discussion will be about what national income means. National income na enna, right? Now growth is linked with national income. உங்களோட வளர்ச்சியை, பொருளாதார வளர்ச்சியை இன்கம்னு ஒன்று நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா கால்குலேட்டே பண்ண முடியாது. அப்போ நேஷனல் இன்கம்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஹாவ் எ மெட்ரிக். ஒரு குவான்டிட்டி வேணும். நம்மளோட வளர்ச்சி எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெட்ரிக். அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம், கால்குலேட் பண்றதுல என்ன இஷ்யூஸ் இருக்கு, ரைட்? ஜிடிபியை தாண்டி வேற என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கு, இதெல்லாம் other growth aggregates. What are the other ways in which we can understand India's economic growth, right? This will be another chapter. What does the government report as GDP? இன்னைக்கு ஜிடிபின்றோம். What is that? What is that amount? How much is the GDP of India? What is the GDP of India? இந்தியாவோட ஜிடிபி எவ்வளோ? 7.2. அது வந்து ஜிடிபி கிடையாது, அது that is ஜிடிபி growth. புரியுதா? எவ்வளோப்பா உங்கள்ட்ட இன்கம் எவ்வளோப்பா, நீ எவ்வளோப்பா வச்சிருக்கீங்கன்னா 7.2% சொல்ல முடியுமா? போன வருஷம் 1 லட்ச ரூபா வச்சிருந்தேன், இந்த வருஷம் 1.5 லட்ச ரூபா வச்சிருக்கேன், அதனால 50% is my growth. That's what you can do. GDP growth is what you find in your newspaper. நியூஸ்பேப்பர்ல வரும்ல. இப்போ லாஸ்ட் வீக் கூட நியூஸ் பேப்பர்ல என்ன வந்துச்சுன்னா, RBI தன்னோட மானிட்டரி பாலிசியில has held that government will grow, or Indian economy will grow at 7.2%. It will grow at 7.2%. Now, what will grow? What is the base? What are we comparing here? GDP தான் நம்ம கம்பேர் பண்றோம். அப்போ அந்த ஜிடிபியை பற்றின ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவை, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த ஜிடிபியை நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம்ல, அதில் நிறைய சின்ன நுவான்சஸ் அது that will get to know, right? So what is GDP-னா, இன்னைக்கு சொல்கிறோம்ல, $5 trillion, $3 trillion, $4 trillion, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? In Tamil Nadu is having a dream of achieving $1 trillion. That is what is a GDP count. இப்போ ஜிடிபினா என்ன அப்படின்னா, உங்க ஒவ்வொருத்தரோட இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபான்னு ஒரு நம்பர் சொல்றீங்களா, ஒரு வேல்யூ சொல்றீங்களா, அதுதான் ஜிடிபி. நம்ம ஜிடிபி ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ கூடுதுன்னு பார்க்குறோம்ல, அதுக்கு பேர் தான் growth. சரியா? அப்போ இந்த ஜிடிபியை பற்றி நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ $5 trillion is our goal today. The government of India is setting that India
எந்த அளவுக்கு வளரணும்னா இந்தியாவோட ஜிடிபி should exceed $5 trillion. As of today, IMF ஓட எஸ்டிமேட் படி recently we have reached 4.11 trillion. சரியா? Or let me put it in different way. நம்ம ட்ரில்லியன் டாலர்ஸ்லாம் நம்மளுக்கு புரியாதுல்ல. வாட் இஸ் த சைஸ்னா லாஸ்ட் இயர், இந்த வருஷம் இல்லை, லாஸ்ட் இயர் இந்தியாவோட ஒட்டுமொத்த பொருளாதாரம் ஓட ஜிடிபின்றதோ இன்கம்ன்றதோ 275 லட்சம் கோடி, 275 lakh crores. புரியுதா? தட் இஸ் ஜிடிபி. அப்போ ஜிடிபின்னா என்ன? இன்டர்வியூல கேட்டிருக்காங்க ஒரு பையன், தெரிஞ்ச பையன், இந்த வருஷம் இந்தியாவோட ஜிடிபி எவ்வளோ? அதுவா? அப்படி முழிக்கக்கூடாது. புரியுதா? அட்லீஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ், சார் வி ஆர் அரவுண்ட் 4 trillion ஒரு 3 trillion அப்படியா சொல்லணும்ல. புரியுதா? ஸோ அதெல்லாம் இதெல்லாம் எதுக்காக நம்ம இது சீரியஸாக பார்க்கணும்னா இந்த நம்பர்ஸை நோக்கி நம்ம போகணும். We need to chase a number. That is what economic growth is. உங்களோட பொருளாதார வளர்ச்சி is dependent upon how much income you generate every year. Isn't it? If you want your income to grow every year, then India's income should also grow every year. That is what is GDP. சரியா? ஸோ ஜிடிபின்றதை தான் நம்ம நேஷனல் இன்கம் மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். இதை மட்டும் கன்சிடர் பண்ணால் போதுமா? அதில் என்ன இஷ்யூஸ் இருக்கு, அதெல்லாம் இந்த தீமில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்? ஸோ திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்ற தீமுக்குள்ளேயே we will have 4 to 5 classes. அப்படின்னா என்ன அப்படின்றது. ஸோ பிஃபோர் டச்சிங் அப்பான் திஸ், one class I will take to discuss or to do justice about this subject. இந்த எக்கனாமிக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த சப்ஜெக்ட் ஏன், என்ன வந்துச்சு, how did this subject emerge, what is its importance, why do we have the distinction between microeconomics and macroeconomics? Because 12th standard நீங்கள் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியில் ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்கும், ஒன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு இருக்கும். ஏன் நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படி பிரிக்கணும்? வாட் இஸ் த நீட் ஃபார் இட்? வாட் இஸ் த ஸ்கோப்? ஒரு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நீங்கள் ஒன்று படிச்சீங்கன்னா அதில் என்ன படிப்பீங்க? மேக்ரோ எக்கனாமிக்ஸில் என்ன படிப்பீங்க? எனிஒன் ஃப்ரம் எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட்? Oh, so you are from economics background. Very good. You also. Okay, so commerce accountancy also similar. Okay. So I have two persons. Oh, இல்லையா? அப்போ இவர் உங்களை நோன்றாரு, இவர் தான் அப்படின்னு. ரைட், I'll get to உங்கள் நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக. I'll get familiar with your names also because I'll be calling out so many names in the classes. ரேண்டமாக இப்படி பேசிகிட்டே இருப்பேன். நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நேம் கொஞ்சம் ஓகே. ஓகே, ஸோ லிமிட்டேஷன். சரி, இந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குது. எல்லாமே 275 lakh crores-ன்றோம், ஜிடிபின்றோம், அண்ட் வி ஆர் ரன்னிங் பிஹைண்ட் திஸ் நம்பர். இஸ் திஸ் இந்த மாதிரியான ஒரு வியூ கரெக்டா, இல்லை வேற மாதிரி எதுவும் நம்ம பண்ணணுமா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸோட we will wind up this theme. இந்த தீமை நம்ம முடிக்கலாம். ஓகே, ஃபைன். இதை முடிச்சுட்டு இதோட சப் டாபிக், ரைட், growthனா என்ன, ஜிடிபினா என்ன அப்படின்றதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு ஏரியாவும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், growth and inflation. ரைட்? எக்கனாமிக் growth, பொருளாதார வளர்ச்சிக்கும் price rise or inflationக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு லிங்க் இருக்கு. What is that link? சரியா? Why can't we discuss about growth without discussing price? விலையை பற்றி பேசாமல் நம்ம growth பற்றி பேச முடியுமானா இல்லை. ஏன் இது ரெண்டும் லிங்க்டாக இருக்கு? இதை பற்றிலாம் நம்ம பேசலாம் ஸ்லோலி. ஓகே, ஸோ how is price and price rise or inflation linked with growth? What does inflation affect? How does it affect us? What kinds of positives and negatives it has on the economy? அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? What are the theories? What are the curves? இன்ஃப்ளேஷன் ஏன் நல்லதுன்னு சொல்கிறோம், ஒரு அதுக்கு நம்ம இன்னைக்கு நல்லதுன்னு சொல்கிறோம். இன்ஃபேக்ட் இன்ஃப்ளேஷன் நல்லதுன்னு சொல்கிறோம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிலிப்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க.
Phillips curve என்ன சொல்லியிருக்கு நம்மளுக்கு, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ தீஸ் டூ ஆர் லெட்ஸ் சே இன்டர் ரிலேட்டட் தீம்ஸ், எக்கனாமிக் growth and inflation. இது ரெண்டையும் we will see layer after layer, right? So once this economic growth is done, we'll be moving to the next theme, that is money and banking. இது எப்படின்னா how this naturally progress நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் growthனா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இந்த growthக்கும் ப்ரைஸுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு லிங்க் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? Now இன்ஃப்ளேஷனுக்கும் மணிக்கும் ஒரு லிங்க் இருக்கு. You cannot talk about inflation without money. அப்போ இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஃப்ளேஷனை காஸ் பண்ற மணியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். How is money created in India? Who is responsible primarily for administering how much money is coming out? RBI ஓட ரோல் என்ன இதுல? இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன் திஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் வில் பி டிஸ்கஸிங் த ஸ்டோரி ஆஃப் மணி, ஹவு மணி ஹஸ் இவால்வ் ஓவர் த இயர், ரைட்? கமாடிட்டி மணிலேருந்து ஃபியட் மணிக்கு எப்படி மாறி இருக்கும் இன்னைக்கு, வாட் இஸ் கமாடிட்டி மணி, வாட் இஸ் ஃபியட் மணி, கிரிப்டோ கரன்சின்ற அளவுக்கு இன்னைக்கு உலகம் வந்திருக்கு. வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி, ரைட்? பிட்காயின்னா என்ன, ரைட்? அண்ட் வி ஆல்சோ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் CBDC. கவர்மெண்ட் கூட நம்ம லான்ச் பண்ணிட்டோம் லாஸ்ட் இயர்லேருந்து. ரைட், என்னன்னு தெரியுமா? இனிமேல் பணம், இப்போ நாங்கள் உங்களுக்கு ₹1 கொடுக்குறேன்ல, இங்கே வந்து ஃபிசிக்கலாக இருக்குல்ல கேஷ், ரைட்? கரன்சியாக இருக்குல்ல பேப்பர் கரன்சியா, இனிமேல் டிஜிட்டல் கரன்சி வில் கம், ரைட்? டிஜிட்டல் கரன்சி வில் கம் ஜஸ்ட் லைக் கிரிப்டோ கரன்சிஸ் ஒர்க். அதே மாதிரி இந்தியன் ருப்பி வில் பி ஹேவிங் பியூர்லி டிஜிட்டல் ஃபார்ம். It will not be created in the form of paper itself. The creation itself will be digital. RBI இருந்து பேங்க்குக்கு அனுப்புறதே டிஜிட்டலாக தான் வரும். பேங்க் உங்களுக்கு அனுப்புறதும் டிஜிட்டலாக வரும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ருப்பிக்கான வாலெட் ஓப்பன் பண்ணணும். SBI இவங்கெல்லாம் நம்ம ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் போய் ஒரு ஆப் வச்சுருந்தீங்கன்னா do you want to test அப்படிலாம் வந்திருக்கு. Still now we are on a test mode only. We have not gone ஃபுல்லாக நம்ம இன்னும் ஓப்பன் அப் பண்ணல. சரியா? இந்த இதுக்கு பேர் தான் சென்ட்ரல் பேங்க் digital currency, CBDC. Last year in 2023 there was a question about it. Last year தான் நம்ம லான்ச் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம். UPSC 2023ல கொஸ்டின் வருது, CBDC பத்தின கொஸ்டின். ரூபி அப்படின்னு சொல்றாங்க. This is called as electronic rupee. புரியுதா? Fine. So what is cryptocurrency? What is rupee? How does money increase? Inflation is caused primarily due to money increasing in India. What is responsible for money to increase? எதனால இந்த பணம் இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு தெரியணும்ல, ரைட்? How does it increase? Money multiplier னா என்ன, பேங்க் எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். So what is credit? Credit னா என்ன, மணினா என்ன? Today the money that we have is actually credit. கிரெடிட்னா நம்ம என்ன நினைப்போம், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படின்னு இல்லையா? நம்ம கையில் இருக்க பணம் எல்லாமே அதை நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்ப அது பணமாக நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அது பணமாக உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது ஒன்றே ஒன்று தான், கிரெடிட், ரைட்? கிரெடிட்னா என்னன்னா கிரியேஷன் ஆஃப் நியூ லோன்ஸ்ன்னு அர்த்தம். அந்த நியூ லோனுன்றது தான் கிரெடிட். இந்த கிரெடிட் இஸ் ஆக்சுவலி பிகமிங் மணி. இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 10% மட்டும்தான். இப்போ நம்ம பார்த்தோம்ல பணம், அப்படி எவ்வளோ பணம் இருக்குது மார்க்கெட்டுக்குள்ள, 10% மட்டும்தான் கேஷாகவே இருக்கும். மீதியெல்லாம் எங்கே இருக்குது? பேங்க் அக்கௌண்ட்டில் தானே இருக்குது. நீங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய் என்ன இதெல்லாம் கேஷாக கொடுங்க, எனக்கு வேண்டாம், ஐ நீட் எவ்ரி penny, all the deposits I have, I need as cash அப்படின்னு கேட்குறீங்க. 10 பேருக்கு தான் கொடுக்க முடியும் 100 பேர்ல. சார் அப்போ மீதிலாம் இல்லை. சார் how does an economy function like this? This is how a modern economy functions. 100 பேர் வந்துட மாட்டான்றது ஒரு நம்பிக்கையில் நடத்திட்டு இருக்கிறோம்.
சரி, அப்போ பணம்ன்றது எப்படி உருவாகுதுன்னா it comes primarily because someone is taking a loan. How does this loan influence the creation of money? அதெல்லாம் நம்ம பேசுவோம். It's a very interesting chapter. Okay. Monetary aggregates. இந்த பார்த்தோம்ல monetary aggregates ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. மணி அக்ரிகேட்ஸ், அக்ரிகேட் மணி சப்ளை அப்படின்னு. அக்ரிகேட்னா டோட்டல், அக்ரிகேட்னு வார்த்தைனாலே எல்லாத்தையும் சேர்க்கிறது, இணைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ டேக்கிங் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல், வாட் இஸ் த லெவல் ஆஃப் மணி இன் இந்தியா, அதான் அக்ரிகேட் மணி சப்ளை, மானிட்டரி அக்ரிகேட்ஸ். அதெல்லாம் எப்படிலாம் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம், இதெல்லாம் பேசுவோம். ஓகே, இதெல்லாம் பேசிட்டு மானிட்டரி பாலிசி, இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் இன் திஸ் தீம், ரைட்? இந்த தீமுக்குள்ள இதெல்லாம் சில சாப்டர்ஸ், ரைட்? ஸோ மானிட்டரி பாலிசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் you'll get to know what is the RBI doing, what is the central bank doing, how does the central bank increase the rate or decrease the rate. அப்போ ரேட்னு சொல்கிறோம், what is that rate actually, right? What is that rate? There are many rates in India. How we are focusing on one single rate called as a repo rate right now. நீங்கள் நியூஸ்பேப்பர்ஸ்லாம் கூட பார்க்கலாம் repo rate. Even last week, the Monetary Policy Committee of the RBI came out and said that we are going to have the repo rate the same level. So what does it mean? What is, அப்படிலாம் பண்ணுறதுனால என்ன இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குது எக்கானமியில், இதெல்லாம் நம்ம இந்த சாப்டரில் பேசுவோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் தீம் ஓவர், செகண்ட் தீம் ஓவர். The first theme and the second theme are related to each other. Okay, fine. Third will be the financial intermediaries. This is going to be a very big chapter for us. This is where we will be understanding நிறைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் இதில் பற்றி தெரிஞ்சுப்போம். ஏன்னா மணி கிரியேட் பண்ணுறதுக்கு பேங்க்ஸ் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்துட்டு, பேங்கிங் ஸ்ட்ரக்சரை எப்படி இவால்வ் ஆயிருக்கு இந்தியாவில் எவ்வளோ நாள், அவங்களோட ரோல் என்ன, வாட் ஆர் தே கோயிங் டு டூ, இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இதில் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ், ஃபர்ஸ்ட் தீம் வில் பி பேங்க் அண்ட் என்பிஎஃப்சிஸ். என்பிஎஃப்சின்னா என்னப்பா? நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் சொன்னாலும் சரி, கம்பெனிஸ் சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான். நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ். an example of an NBFC, இன்சூரன்ஸ், வெரி குட், இன்சூரன்ஸ் கம்பெனி. நம்ம ஈஸியாக பார்க்கணும் இன்சூரன்ஸ் கம்பெனி. வேற ஏதாவது ஒரு என்பிஎஃப்சி? கோல்டு லோன் கம்பெனிஸ், முத்தூட் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ். இப்போ நீங்கள் போய் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு லட்சே ஒரு வசந்தன் கோவை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலே உடனே என்ன பண்ணுவான், டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாமே இஎம்ஐயில் இருக்குது. இஎம்ஐ யார் ப்ரொவைட் பண்ணுறா? பஜாஜ் ஃபின்சர்வ்ன்ற ஒரு கம்பெனி. அந்த பஜாஜ் ஃபின்சர்வ் எதுக்கு ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறான்? பேங்க்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அப்போ இவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் லைசன்ஸ் கொடுத்து ஆப்ரேட் பண்ணுறோம். அவங்க பேங்க் கிடையாது, ஆனால் அவங்க வேலையெல்லாம் ஃபினான்ஷியல் வேலையாக இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு தான் நான் பேங்க் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் அப்படின்னு பேர் வைக்கிறேன், என்பிஎஃப்சி. அப்போ இவங்கெல்லாம் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, இந்தியாவில் பணம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுல, ஈஸியாக கிரெடிட் கிரியேட் ஆகுதுல, அதுக்கு இவங்க ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேங்கிங், என்பிஎஃப்சிஸ் இவங்களோட ரோல் என்ன? மார்க்கெட்டில் கேபிட்டல் மார்க்கெட்னு இருக்குது. கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன தெரியுமா? இதில் தான் ஷேர்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, சென்செக்ஸ்னா என்ன, ரைட்? இதெல்லாம் பற்றி பேசுவோம். கவர்மெண்டோட பாண்டு, என்பி, இதெல்லாம் பற்றி பேசுவோம். ஓகே, ஸோ மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், ரைட்? இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக இந்த மார்க்கெட்ஸ்லாம் கவர் பண்ணுவோம். ஸோ ஸ்டாக்ஸு, ஃபைனான்ஷியல் ஹெல்த்து, ஒரு கம்பெனி, ஒரு பேங்க்கில் வாரா கடன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. வாரா கடன், நான் பெர்ஃபார்மிங் அசெட். என்ன பண்ணுறான்? நம்பி நம்பி எல்லார்ட்டையும் கடன் கொடுத்துட்டே இருக்கிறான், ஆனால் ஒரு பையனும் திருப்பி தர்றதில்லை. என்ன ஆகும்? அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? அவங்கள்ட்ட இருந்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம்? நம்ம ஏதோ ஒரு 1000, 2000, 10,000னா ஓகேப்பா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ரீசன்ட் 5 இயர்ஸில் மிகப்பெரிய லோன் ஒன்று இந்த மாதிரி வாங்கிட்டு தர முடியாமல் போனது ஒரு ஸ்டீல் கம்பெனி. எவ்வளோ கோடின்னு நினைக்கிறீங்க? ஒரு ஸ்டீல் கம்பெனி பேங்க்ஸ்லேருந்து கடன் வாங்கியிருக்கான், அவனால் திரும்ப கொடுக்க முடியல. எவ்வளோ கோடி இருக்கலாம்? டிஃபால்ட் how much crore? Just give me a number, random number. பிடிச்ச நம்பரை சொல்லுங்க. 10 crores. நீங்கப்பா 5 crores.
சொல்லு, எதா சொல்றது சொல்றீங்க, கொஞ்சம் பெருசா சொல்லுங்க அப்படின்னு. 500 crores. கம்மிங்களா? நீங்க தான் கொஞ்சம் பெருசா சொல்லுவீங்க, அதான் உங்கள்ட்ட எதிர்பார்த்து சொல்றேன். பிரணேஷ் 45,000 crore அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளவு பெருசா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்களே. He came the closest. 56,000 crores. சரியா? 56,000 கோடி ஒன்லி. Right? If the company is going in default, something is happening. Now, what basis they are giving them? இல்ல முன்னாடி see we celebrate companies when they were doing good, isn't it? அந்த டைம்ல நீங்க 10,000 கோடி கொடுத்தீங்க, 5,000 கோடி கொடுத்தீங்க, அப்பெல்லாம் பேசல. அத the thing is, நம்ம நல்லா இருக்கிறப்ப தான் நம்ம கொடுக்குறோம். ஆனா அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. என்ன பண்றது? கொலாட்ரல் தான். எஸ், லெட்ஸ் சே பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்களோட கொலாட்ரலே அவங்களோட ஷேர் வேல்யூ தான். இப்போ ஒரு ஃபெயிலிங் கம்பெனியோட ஷேர் வேல்யூ என்ன ஆயிரும்? ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீங்கள் என்கிட்ட ஷேர் வேணால் வாங்கிக்கோங்க கொடுத்தா அது ஷேருக்கு வேல்யூவே இல்லையே. புரியுதுல? ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரிலையன்ஸ் பவர் இஸ் பேக் இன் த நியூஸ் அகேன். இந்த ரெண்டு கம்பெனியும் அனில் அம்பானியோட கம்பெனி. அனில் அம்பானியும் திவால் ஆயிட்டார். சரிங்களா? இந்த ரீசன்ட் 3 days ago ரிலையன்ஸ் பவர்ன்றது அவரோட கம்பெனி, ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற கம்பெனி, இந்த ரெண்டு கம்பெனியோட ஒட்டுமொத்த கடனை அடைச்சாச்சு. அதனால அகெயின் ஒரு டைம்ல 2,000 ரூபாய் இருந்த ஷேர், ஒரு ஷேரோட வேல்யூ 20 ரூபாய்க்கு போயிடுச்சு. சரிங்களா? அந்த டைம்ல see when a company is so celebrated, then obviously you give loans, isn't it? அவன்கிட்ட அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறான்பா, 1,00,000 கோடிக்கு ஒரு வருஷத்தில் பிஸ்னஸ் பண்ணுறான்னா இவங்க கொடுக்கலாமே தாராளமா. அப்படிதான் கொடுத்தாங்க. தட் இஸ் நாட் அ சிங்கிள் பேங்க், வேரியஸ் பேங்க்ஸ், தேர் சப்சிடியரிஸ் எல்லாம் சேர்த்து வர்றப்ப கிட்டத்தட்ட 56,000 கோடி டிஃபால்ட் ஆயிருக்கு ஓவர் தி இயர்ஸ். சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா இதை எப்படி தான் எடுக்கிறது? நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா? பேட் பேங்க், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். லெட் மீ எக்ஸ்பிளைன் இட் லேட்டர். அதுக்கெல்லாம் வர்றப்ப அப்போ ரெக்கவர் பண்ணுறப்ப அதை கூட விடுங்க. நீங்கள் ஒரு 10 கோடி வாங்கிட்டு கொடுக்கல, என்ன பண்ணுறது? 10 crores வாங்கிட்டு கொடுக்கல, என்ன பண்ண முடியும்? உங்களோட அசட்டை வாங்கிக்கலாம். பெரும்பாலும் நல்லா வச்சுக்கோங்க, பர்சனல் பேசிஸ் ரீட்டைல் லோன்ஸ் இருக்குல்ல, ஆல் த ரீட்டைல் லோன்ஸ் வில் பி கிவன் அசெட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கொலாட்ரல் which should cover at least that much value. நீங்கள் கொலாட்ரல் வாங்கி ஜஸ்ட் கொலாட்ரல் வாங்கி லோன் கொடுத்தனால மட்டுமே பேங்க் இஸ் நாட் கோயிங் டு ஃபைண்ட் இட் ஈஸியர். ஒருத்தருக்கு திரும்ப கொடுக்கலன்னா உங்களுக்கு அவ்வளோ டைம் கொடுக்கணும் திரும்ப கொடுக்கறதுக்கு. இல்லை நீங்கள் ஏதோ பர்சனல் பேசிஸில் எனக்கு கொடுக்கலன்னா அவ்வளோதான், எல்லாரும் முன்னாடி வச்சு ஒன்று அவமானப்படுத்தி அப்படிலாம் பண்ண முடியாது. பேங்க் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ் ஹவு டு ரெக்கவர். அப்போ நம்மளுக்கு சட்டங்கள் இருக்கு, we have acts according to which this should be done. அப்போ நம்ம எப்படி இந்த பணத்தை உள்ள வாங்குறோம்? என்பிஏவா மாறிடுச்சுன்னா, டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை எப்படி உள்ள கொண்டு வரோம்? அதுக்கு சர்ஃபேசின்னு ஒரு ஆக்ட் இருக்கு, ஐபிசின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. இந்த மாதிரி ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன் திஸ் theme 3 of financial intermediaries, we'll get to know about what a bank is, what an NBFC is, how they operate, how does a company raise fund, how does government raise fund, short term க்கு என்ன பண்ணுவாங்க, லாங் டேர்ம்க்கு என்ன பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கடன் வாங்கணும்னா என்ன போய் பேங்க் அக்கௌண்ட்லேயே வாங்கிட்டு இருப்பான், அவங்க வேற மாதிரி கடன் வாங்குவாங்க. கவர்மெண்ட் இல்லை, கவர்மெண்ட் போன வருஷம் 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. 10 lakh crores கவர்மெண்ட் has taken a loan. போய் பேங்க்ல போய் வாங்கினா நம்ம யார் வாங்க முடியும்? if the government takes the entire loan, there will be nothing left for us to take, isn't it?
So government will not be taking such loans. They will be taking in the market. How do they operate? All the companies, if they are only going to take loans from the bank, then people like us, the ordinary retail customers, will not have any money. Or a business firm will take very easily 10 crores as loans. நாம் போய் எஜுகேஷன் லோனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோ நேரம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஆல் திஸ் ப்ராப்ளம்ஸ் தட் ஆர் அசோசியேட்டட் வித் த ஃபினான்சிங் வேர்ல்ட் ஆஃப் இந்தியா வில் ட்ரை டு நோ இன் திஸ் பர்டிகுலர் theme. Okay. Fourthly, public finance. And then the third term also, because the NDA alliance has come back to power and the finance minister is going to continue. Okay. So Ms. Nirmala Sitharaman, she is going to be our finance minister. And public finance, here what we will be discussing, Abhina, we will be discussing about what the government should do if the economy is falling. கவர்மெண்ட்டுக்கும் இந்த எக்கானமிக்கு என்ன சம்பந்தம்? இன்ஃப்ளேஷன் நடக்குது, என்ன பண்ணும் கவர்மெண்ட்? growth இல்லை, கவர்மெண்ட் என்ன பண்ணும்? It is having resources to tax. What is giving them the base? What is the government taxing actually? What are the types of tax that the government is having? எப்படி பட்ஜெட் போடுறான்? கவர்மெண்ட் பட்ஜெட்னு சொல்றோம். அதில் என்னதான் நடக்கும்? என்ன நடக்கும் கவர்மெண்ட் பட்ஜெட்ல? நம்மள மாதிரி பட்ஜெட் போட்டுட்டு இருப்பானா? வரவு செலவு கணக்கு. Yes, of course. Right? The term budget is not there in the constitution. Right? So annual financial statement அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இருக்கு. What is that annual financial statement? So components of budget. Right? What is revenue budget? What is capital budget? What is deficit? பற்றாக்குறைன்னா என்ன? நிதி பற்றாக்குறை என்றால் என்ன? எதனால நிதி பற்றாக்குறை வருது ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு? ஏன் ரைஸ் பண்ண முடியல? ஆல் ஆஃப் திஸ் வில் கெட் டு நோ. ஓகே. ஸோ டாக்ஸேஷன் பாலிசிஸ், ஃபிஸ்கல் ஃபெடரலிசம். ஃபிஸ்கல் ஃபெடரலிசம்னா என்ன அப்படின்னா, ஃபெடரலிசம்னா என்னன்னு நீங்கள் கொஞ்சம் பாலிட்டியில் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே. இதில் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்குறான்ல, நம்மள்ட்ட இருந்து டேக்ஸ் எடுப்பாங்க. டாக்ஸஸ் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறீங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க ஆள் தானே, ஆனால் இன்கம் டேக்ஸ் யாருக்கு பே பண்ணுறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறீங்க. அவங்க நம்மளுக்கு ஒரு ஷேர் கொடுப்பாங்க. அதில் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் வருது அந்த ஷேரிங்கில்? சம்டைம்ஸ் ஸ்டேட்ஸ் ஃபைட், ஸ்டேட்ஸ் ஆர் நாட் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கிவிங். வாட் இஸ் த ஃபார்முலா ஆன் த பேசிஸ் ஆஃப் விச் திஸ் ஹேஸ் டு பி ஷேர்ட்? What is the role of finance commission in this? Finance commission ஒரு கமிஷன் இருக்கு, அவங்க ஏன் உள்ள வர்றாங்க இதுக்குள்ள? Right? So all things related to tax, related to expenditure, what type of budget, what is the annual financial statement, what is the FRBM Act? We spoke of an act, isn't it? Fiscal Responsibility and Budget Management Act. What is that act? இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் in this particular theme of public finance. Finally, we will be moving over to external sector. So external sector la, apart from the discussion about what determines the value of $1 against rupee, we'll get to know the basic details of how trade is happening. நம்மளுக்கு வெளிநாட்டுக்கு இடையில எப்படி ட்ரேட் நடக்குது? What is the balance of payment? Balance of payment na enna? Trade related information, current account deficit, capital account. இந்த மாதிரியான terms, I think right now I might be sounding as though I'm speaking in Greek and Latin. ஆனால் போக போக உங்களுக்கு புரியும். புரியுதா? ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் மேபி எக்கனாமியில் புது புது டேர்ம்ஸாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் இன்ட்ரடியூஸ் டு தட் டேர்ம். என்னடா இது தெரியாமல் வந்து சேர்ந்துட்டோமோ, நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம்னு நினச்சோம், ஆனால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது அப்படிலாம் தோணலாம். பட் யூ கிவ் இட் அ டைம். இப்படிதான் எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா, இஃப் யூ டீல் வித் இட் பேஷண்ட்லி வில் கெட் டு நோ. ஓகே. ஸோ வேர்ல்டு பேங்கோட ரோல் என்ன, IMFோட ரோல் என்ன, மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் என்ன அக்ரிகல்ச்சர் டிஸ்பியூட் போயிட்டுருக்கு, என்ன தான் நம்ம பண்ணுறோம், அவங்க எந்த அளவுக்கு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, நம்ம எந்த அளவுக்கு அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம்.
ட்ரீட்டிஸ் என்ன இருக்குது, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்ன போடுறோம், ரைட்? இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறோம். இந்தியாவும் யூஏயும் ரீசெண்டாக ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்க. வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ்? அப்படி ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாட் இஸ் த நீட் ஃபார் இட்? ஏன் நம்ம அப்படி பண்ணணும்? அப்படி பண்ணுறதுனால என்ன இருக்குது? வாட் இஸ் an எக்கனாமிக் யூனியன்? யூரோ ஜோன்னா என்ன, ரைட்? ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கும், ரைட், ஒரு எக்கனாமிக் யூனியனுக்கும், ஒரு கஸ்டம்ஸ் யூனியன், ஒரு ட்ரேட் யூனியன், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூல் கெட் டு நோ இன் திஸ் பர்டிகுலர் சாப்டர், ரைட்? ஸோ ஒவ்வொரு தீமாக நம்ம போக போக ஆஸ் வி கீப் ப்ரோக்ரெஸிங் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அப்பியரிங் இன் த நியூஸ் பேப்பர்ஸ். இன்றைக்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இது எக்ஸ்டர்னல் ட்ரேடில் இருக்கும், ஒரு இது ஃபினான்ஸில் இருக்கும், ஒரு இது அதில் இருக்கும். இதுக்கும் என்ன சம்மந்தம்னே தெரியாது. நல்லா பப்ளிக் கவர்மெண்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான். அப்படியே பேசிகிட்டே இருக்கப்போ உள்ள இன்ஃப்ளேஷனை பற்றி வரும், மானிட்டரி பாலிசியை பற்றி வரும், அப்படியே வெளிநாட்டில் உடைய எக்ஸ்டர்னல் ட்ரேடை பற்றிலாம் வரும். அவ்வளோதான் படிச்சுட்டு இருக்கப்பே அவ்வளோதான் நம்ம. அதனால் டோன்ட் ட்ரை டூ ஹார்ட் ரைட் நவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தேர் இன் யுவர் நியூஸ் பேப்பர்ஸ். சரியா? ஸோ நியூஸ் பேப்பர்ஸை நீங்கள் அதிகமாக இப்போதைக்கு பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்க வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஸ்லோலி யூ கெட் டு நோ. புரியுதா? ஸோ வித் திஸ் let us start our journey from towards this particular topic. So with this note, I'm ending my session today. So next class onwards we'll be getting. So first class and the theme kulla poradhukku munadi one more class I will require where we will discuss generally about the nature of this subject. ஏன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், ஏன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு ஒன்று வந்தது இந்தியாவுக்குள்ள, இந்த உலகத்தில் why this subject evolved அப்படின்றத பற்றி ஒரு ஒன் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இட் வில் பி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு உள்ளே தான் அந்த டியூரேஷனே இருக்கும். மொத்தமாக 300 years ஆஃப் எக்கானமி அப்படின்றத the subject of எக்கானமியை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ. எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ அண்ட் ஃபீல் ஃப்ரீ. டோன்ட், அதாவது இதை நம்ம கேட்கலாமா கேட்க வேண்டாமா அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. யூ ஹவ் ஸ்டெப்ட் into our, this is going to be a journey for more than 15 months. நம்ம ஒருத்தர் பார்க்க போகிறோம். we are going to get connected, right? அதனால் ரொம்ப ஒரு மாதிரி டோன்ட் பி aloof, சம்மந்தமே இல்லாத மாதிரி ரொம்ப ஃபார்மலாலாம் இருக்க வேண்டாம். ஃப்ரீயாக ஜாலியாக படிங்க, பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. pardon? No, I think today's class, was it okay for you? Little bit difficult. Okay, so we'll see. Let's say sometimes unconsciously we may, because when we look at this, let me just from this perspective, let me tell what is the dilemma that we are facing. Okay, as I talk, communicate, when I turn this side, as I see your face registered, I am getting consciously driven to speak in English. Okay, as I speak in English and I turn this side and all their faces, if you look, they were just, first they were enthusiastic, and as I turn this side, the more I communicate in English, அவங்களோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே சுருங்கி அப்படியே ஆகுது. அதனால என்னன்னா, டேர்னிங் திஸ் சைட் அகெயின், ஓகே சம்திங் இஸ் கோயிங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பேச வேண்டியதாக இருக்கு, தமிழில் பேச வேண்டியதாக இருக்கு. அதனால் இட் இஸ் நாட் தட் we are not going to take your concern, definitely, but let's say if we are going a little bit deviating, if you think that you are not able to understand, feel free to stop us and ask us in. Don't worry, almost all topics, anything that you want from my side, I assure you that you won't feel disconnected. Okay, so to the level, but let's say okay, you can ask, say, let's say at one point of time you felt a little bit, let's say, astray, you couldn't connect. In the class itself, feel free. We are not going to take it anything personal just because you disrupt or something, right? You interrupt the class anytime possible, we'll explain that again. Okay, or else after the classes also you can come,
வாட் எவர் த டவுட்ஸ் வில் கிளாரிஃபை இட். ஓகேவா? தேங்க்யூ.